ஓகே, ஆரம்பிக்கலாமா? எஸ் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஸ்கிரீன் தெரியுதா சார் ஆயிட்டு ராஜ்? இருக்கு சார். எஸ் சார், எஸ் எஸ் சார். தெரியுது சார். அனைவருக்கும் எல்இ குரூப் இஎல்ஜி மெம்பர்ஸ் சார்பாக எங்களது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு சிறப்பான பயிற்சி முகாமிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களது இஎல்ஜி குரூப் மெம்பர்ஸ் சார்பாக இது ஒரு ஸ்பெஷல் செஷன். நேற்றுக்கு தான் நான் அனௌன்ஸ் பண்ணேன். என்னன்னா, நேற்றுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்ப எனக்கு சர்க்குலர் வந்தது. ஸோ உடனே ஐ ஹேட் டிசைடட் ஈவன் வித்தவுட் ஈவன் டிஸ்கஸிங் வித் அவர் இஎல்ஜி மெம்பர்ஸ். ஸோ நம்ம எப்போதுமே இன்ஸ்டன்டேனியஸாக பண்ணுறதுனால அதை கண்டென்ட்ஸ் கூட நான் படிக்கல, ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், சரி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு. ஸோ வி தாட் நோ வாட் எவர் இட் இஸ் ஒர்த், லெட் அஸ் ரெஃப்ரெஷ் அவர் செல்ஸ் ஆன் தி நியூ பிளான். ஸோ சரஸ்வதி லக்ஷ்மியை வணங்கின இந்த நியூ பிளானை பற்றி நம்ம கற்றுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஸோ ஒன்ஸ் அகெயின் வி வெல்கம் யூ ஆல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம குரூப்பை பற்றி. இது வந்து 105வது செஷன். படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். உங்களோட என்னோட விஷன் கமிட்மெண்ட் எல்லாமே தெரியும். அதனால தான் இந்த மாதிரி கிளாஸ் நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம யாரையுமே கன்சல்ட் பண்ணுறதுல டக்குன்னு நம்ம பண்ணுறோம். இது வந்து நமக்கு தெரியும், லேர்னிங் ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு. இது 105வது செஷன். இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்முலா அவர் இஎல்ஜி மெம்பர் மிஸ்டர் காந்திலால் வில் கிக் ஆஃப் த செஷன், தென் ஐ வில் டேக் ஆன். காந்திலால் சார், ஓவர் டு யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம புது ப்ராடக்ட் லான்ச்சுக்கான ஸ்பெஷல் செஷன் இது. இந்த செஷன் எடுக்க போகிறது நம்ம கேஎஸ்ஆர் சார். கேஎஸ்ஆர் சாரை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமான்றது எல்லாருக்குமே தெரியும் சாரை பற்றி. இருந்தாலும் ஒரு ஃபார்மல் இன்ட்ரோன்றனால நம்ம பண்ணுறோம். ஸோ இன்று வந்து புதிதாக லான்ச் செய்யப்பட உள்ள ப்ராடக்டை விரிவாக நமக்கு விளக்க வருகை தந்துள்ள திரு கேஎஸ்ஆர் சார் அவர்களை லீ இஎல்ஜி மற்றும் லீ குழு நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர். எல்லாரும் இருந்து கவனமா சார் சொல்றதை கேட்டு நிறைய பிசினஸ் பண்ணணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் சார். நவ் யூ கேன் கண்டினியூ சார். வெரி இம்பார்ட்டண்ட். தெரிஞ்ச பிளான் அப்படின்னு நினைக்கலாம், கடைசி வரைக்கும் இருங்க. சம்திங் விச் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஐ வில் பி டெலிவரிங் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன். அதுதான் அங்கே வந்து க்ரக்ஸ் ஆஃப் த செஷன். ஸோ அது கொஞ்சம் இருந்து கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரைட்டா? ஸோ லெட் அஸ் கெட் இன் டு த செஷன் நவ். மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள், இல்லையா? அங்கராஜ் சார், ஸ்கிரீன் தெரியுதான்னு கேட்டேன். அங்கராஜ் சார் தெரியுதுங்க சார், கிளியரா இருக்குங்க சார். சரி சரி சரி, ஓகே. ஏன்னா எனக்கு தெரியும், ஸ்க்ரீன்ல தெரியலன்னா கஷ்டம் இல்லையா? அதனால தான் கேட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே, பிஃபோர் ஸ்டார்டிங் பீமா ஜோதி நமக்கு ஒரு பிளான் இருந்தது. 860 இருந்தது, 760 ஆச்சு. இந்த 760 பற்றி எனக்கு ஒரு நிமிஷத்தில் யாரையா ஒருத்தர் சொல்ல முடியுமா? வாய்ப்பு கொடுங்க. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். 760 பற்றி ஜஸ்ட் 1 மினிட் இம்பார்ட்டண்டா சொன்னா போறேன். எனக்கு என்னங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. Anybody can tell? ஆறுமுகசாமி சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கிங்க. 2 வருஷத்துக்குள்ள கட்டிட்டு விட்டாலும் ஆட்டோ கவரேஜ் உண்டு. நான் மெடிக்கல் ஸ்கீம் அது. என்ன பிளான் இது? பிளான் பேர் என்ன? ஹீமா ஜோதி. சாரி சார். ஓகே, கேரண்டீடு உண்டு. கேரண்டீடு எவ்வளவு ரூபா கேரண்டீடு? கேரண்டீடு 70 ரூபா சார். சரி, வேற என்ன சாராம்சம் இருக்குதுல? வேற யாராவது சொல்றீங்களா சார்? எனிபடி? லட்சுமி நரசிம்மன் சார். சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. சார் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் சார்.
சொல்லுங்க சார். மாலை வணக்கம். சார் இந்த 50 ரூபா கேரண்டி அடிக்கும் சார் இதுல ம் பிபிடி பார்த்தோன்னா 15 days to 20 days பே பண்ணல -5 சார். ம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா கஸ்டமர் 15 days செலக்ட் பண்ணாக்கா 10 days பே பண்ணணும். அந்த மாதிரி 15, 16, 17, 20 வரைக்கும் பே பண்ணிக்கலாம். 20 days போனாக்கா -5, 15 days வரைக்கும் பே பண்ணணும் சார். இல்லை கேரண்டி அடிஷன் பார்த்தோம்னாக்கா 50 ரூபா வரும் 1000 ரூபாய்க்கு ப்ளஸ் 1.25 மடங்கு ரிஸ்க் கவரேஜ் வரும் சார் இதுல. ம் குட். பிளஸ் 7 மடங்கு பிரீமியத்துல ரிஸ்க் கவர் கொடுப்பாங்க சார். எது அதிகமோ அது கஸ்டமர் கொடுப்பாங்க சார் ரிஸ்க் கவர்ல. ம் 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 இந்த guaranteed addition for the entire term உண்டா only for the PPT-யா? டைம் சார் entire term-க்கு உண்டா? உண்டு சார். Then why did we not sell this plan? இதுல மத்த இப்போ நவதீஸ்ல இப்போ 8000 ரூபாய் கேரண்டி அடிஷன் உங்களுக்கு. ம் பிளஸ் வந்து கேரண்டிஷன் கம்மியா இருக்கு இதுல 50 ரூபா இதுல. அதனால மக்கள் அந்த அளவுக்கு புஷ் பண்ண நினைக்கிறேன் சார். ரெண்டு கருத்து இது. குட் குட். சரி ரைட். தேங்க்யூ சார். ஆறுமுகசாமி சார் 70 ரூபா கிடையாது, 50 ரூபா தான். ஐ டோன்ட் திங்க் இட் ஹாஸ் திஸ் ஆட்டோ கவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆட்டோ கவர்னா கிளைம் கன்செஷன் இருக்குமா இருக்கும். ஆட்டோ கவர் எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த பிளானில். இப்போ அதே தான் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீமா ஜோதி இந்த பீமா ஜோதி பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள் இல்லை. இப்போ இந்த கேரண்டீட் அடிஷன்ஸ் பேசினார் பார்த்தீங்களா, அங்கே தான் மாற்றிருக்காங்க. அதை வந்து 50 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன மாற்றிருக்காங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஐ ஒன்ஸ் அகெயின் வெல்கம். லெட் அஸ் கெட் இன் டு த செஷன். இந்த பிளான் வந்து சடனாக 2 நாள் முன்னாடி தான் சர்க்குலர் இதாகி, நேற்றுக்கு தான் சர்க்குலர் வந்தது. அந்த நம்ம எப்போதுமே லிஸ்டட் கம்பெனி நம்மளாம் எனி சேஞ்சு எனி இது இருந்தாலும் வி ஹேவ் டு இன்ஃபார்ம் டு தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இல்லையா. அந்த கம்யூனிகேஷனை வச்சுட்டு தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது இது. ஏன்னா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் அவர் வெப்சைட். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்வெஸ்டர் போட்டுட்டு கார்ப்பரேட் கவர்னன்ஸு, இன்வெஸ்டர் சர்வீஸு, ஷேர் ஹோல்டர் சர்வீஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்கிறது நம்ம ஆர்கனைசேஷன்லன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷேர் ஹோல்டரோ இல்லை இன்வெஸ்டரோ பாலிசி ஹோல்டரோ பார்த்துட்டு நம்மளை கேட்கக்கூடாது. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து வெப்சைட்டை நம்ம அதை பார்க்கணும். இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நம்ம எப்படி இருக்கோம், எங்கே பண்ணியிருக்கோம், என்ன ஏது, எப்படி ஹவு ஹேவ் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். சால்வன்சி மார்ஜின் எவ்ரிதிங் ஹஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ அதெல்லாம் வி ஷுட் நோ கெட் அவர் செல்ஸ் அப்டேட்டட். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது அந்த மாதிரி பார்த்து தான் இது வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதனால் இது வந்து அதில் போட்டாச்சுன்னா பப்ளிஷ்டு டாக்குமெண்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ இட்ஸ் எ பீமா ஜோதி பிளான். என்ன பெருசா சார் இருக்குது இந்த பிளானுக்கு அந்த இதுக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா 760க்கும் இந்த 890க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இஃப் யூ ஆஸ்க் மீ, இது வந்து நார்மல் ஒரு என்டோமெண்ட் பிளான். லிமிட்டட் பேமெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. சரி, அவர் சொன்ன மாதிரி 15 இல்லை 20 வருஷம், 15 வருஷம் எடுக்கலாம், 16 வருஷம் எடுக்கலாம், 17 வருஷம் எடுக்கலாம், 18 வருஷம் எடுக்கலாம், 20 வருஷம் எடுக்கலாம், 19 அந்த மாதிரி. ஆனால் -5 இஸ் த பிபிடி, ப்ரீமியம் பேயிங் டேர்ம். ஸோ இதுதான் மெயின் இது, ரைட்டா. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்குள்ளே எடுக்கலாம். அது என்னங்கிறத பார்ப்போம். பிளான் டைப் எப்படி, பெனிஃபிட்ஸ் என்ன, பாலிசி கண்டிஷன்ஸ் என்ன, எப்படி கேரண்டீட் அடிஷன், ஹவு இட் இஸ் கால்குலேட்டட், என்ன இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஃபார் த கேரண்டீட் அடிஷன்ஸு, வாட் ஆர் ஆல் தி அவைலபிள் ரைடர்ஸ். இப்போ ஒன் மோர் கொஸ்டின். பழைய பீமா ஜோதியில் என்னெல்லாம் ரைடர்ஸ் இருந்தது யாராவது சொல்ல முடியுமா? 760ல வாட் ஆர் ஆல் தி ரைடர்ஸ் விச் வேர் அவைலபிள் ஃபார் சேல்? லக்ஷ்மி சார் சொல்லுங்க சார். அட்மிட் பண்ணிங்க. ஓகே சார். சார் இது வந்து டைம்னு சொல்லி உண்டு சார். டைம் பிளஸ் பிடபிள்யூ உண்டு, பிளஸ் ஏடிடிபி உண்டு, பிளஸ் ஏபி உண்டு சார். ஏபி உண்டு. கரெக்ட். இந்த 4 ரைடரும் உண்டு. கரெக்டாக சொன்னார் அவர். ஏடிடிபி, ஏபி, பிடபிள்யூபி அண்ட் டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். ரைட். அந்த ரைடர் நேம்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும். அதை டார்னு சொல்லுவாங்க, நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். எப்போதுமே இன்சூரன்ஸ் லைஃபுக்கு சொல்கிறப்போ அஷ்யூரன்ஸ்னு சொல்லுவோம், ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு சொல்கிறப்போ இன்சூர்ட்னு சொல்லுவோம். கரெக்டா சார்? ஆமா, ரைட் காந்திலால் சார்? எஸ் சார். எஸ். இன்சூரன்ஸ் வெர்சஸ் அஷ்யூரன்ஸே நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்.
ஈவன் தோ கொலோக்கியல் டேர்ம்ல அதுக்கு சொல்றான் கூட, when you say in life ரிலேட்டடா பேசுறப்ப அஷூரன்ஸ் தான் சொல்லுவாங்க. when it goes to இது ஜெனரலுக்கு போறப்ப தான் அதை வந்து இன்சூர்டு சொல்லுவாங்க. இன்சூர்டு வேல்யூ என்ன, ஐடிவி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா? ரைட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை போட்டு நம்ம சொல்றோம்னு நினைக்காதீங்க நீங்க. நம்ம கரெக்டா அந்த நாமன் கிளச்சரை நம்ம மாற்றக்கூடாது. ரைட். தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட். வெல் டன் லட்சுமி நரசிம்மன் சார், கரெக்டாக சொன்னீங்க நீங்க. இப்போ இதை பார்ப்போம் நம்ம என்ன மாதிரி இந்த பிளான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் பார்னா என்ன, போனஸில் பங்கு கொள்ளாத பிளான். நான் லிங்க்டு, யூனிட் லிங்க்டு, மார்க்கெட் லிங்க்டு கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ், இண்டிவிஜுவல் சேவிங்ஸ், என்டோமெண்ட் பிளான், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்ஐசி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி ஆன் நான்-பார் அண்ட் நான்-லிங்க்டு ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ். அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பிளான்ல தான் எல்ஐசி இஸ் ஃபோக்கஸிங். கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி பிளான்ஸ் தான் நிறைய வரும். ஸோ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் எக்யூப் அவர்செல்ஸ் டு செல் மோர் பிளான்ஸ் விச் ஆர் இன் தி பைப்லைன். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் கூட சொல்லியிருக்காரு, நிறைய பிளான்ஸ் வி ஆர் இன் டிஸ்கஷன், வில் பி லான்ச்சிங்னு நம்ம சிஇஓ சார் சொல்லியிருக்கார். ஸோ வீல் நீட் டு வெயிட். வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஸோ மெனி பிளான்ஸ், பட் இட் இஸ் நம்ம தான் விற்கிறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கணும். சரியா? ஸோ லிமிட்டெட் ப்ரீமியம் பேமெண்ட் வித் கேரண்டீட் அடிஷன்ஸ். போனஸ் கிடையாது, கேரண்டீட் அடிஷன். ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் எப்படி சார்னா, பாலிசி டேர்ம் லெஸ் 5 years. வாட் எவர் த டேர்ம் யூ சூஸ், மினிமம் 15 years, 15, 16, 17, 18, 19, 20. -5 இஸ் தி ப்ரீமியம் பேயிங் டேர்ம். நோ ஆப்ஷன். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 30 நாள் குழந்தையிலேருந்து ரிட்டையர் ஆகிற 60 வயசு ஆள் வரைக்கும் கொடுக்கலாங்கிறாங்க. ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாருன்னா அவருக்கு வந்து யாருமே பாலிசி நம்ம கொடுக்க மாட்டோம் ஜென்ரலாக, இல்லையா? 55 வயசு 60ன்னா. ஸோ ஒரு மெடிக்கல் பண்ணி ஒரு 5 லட்ச ரூபா அவர் கவரேஜ் வச்சுருந்தாருன்னா அந்த 50லேருந்து 60, 75 வயசு வரைக்கும் இஸ் என்ஜாயிங் த லைஃப் கவரேஜ். அந்த சமயத்தில் தான் அவருக்கு தோணும், என்ன அந்த பழைய ஏஜென்ட்லாம் எனக்கு ரொம்ப சொல்லாமல் போயிட்டாரு, நிறைய எடுத்திருப்பேன் கவரேஜ் அப்படிங்கிறது தோணும் அவருக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணணும். ஸோ அதனால தான் போட்டு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி. குழந்தை பிறந்தா அப்பாவுக்கு எடுக்கலாம், அப்பா குழந்தைக்கு எடுக்கலாம், குழந்தை அப்பாவுக்கு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 18 வயசு பையன் வந்து அப்பாவுக்கு எடுக்கலாம், 25 வயசு பையன் மேஜர் ஸ்டூடெண்டோ இல்லை எம்ப்ளாய்டனா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும்னா அவன் அப்பாவுக்கு எடுக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? அவன் அப்பா வந்து இருந்துட்டு அவன் அப்பாவுக்கு தாத்தாக்குன்னா தாத்தாக்கு எடுக்கலாம். இது 3 ஜெனரேஷன் ப்ராடக்ட், 4 ஜெனரேஷன் ப்ராடக்ட் மாதிரி போகிறது. பட் ஹவ் யூ ஆர் பொசிஷனிங் அப்படிங்கிறதா முக்கியம். அதனால தான் போட்டிருக்கேன் நியூ பார்ன் டு கிராண்ட் பேரண்ட்ஸ். இந்த குழந்தைக்கு இது கிராண்ட் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கேன் பி எனி ஏஜ், இல்லையா? தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ஏஜ். புரிஞ்சா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 54 வயசில் நான் தாத்தாவாயிட்டேன், அப்போ நான் பாலிசி எனக்கு கொடுக்கக்கூடாதா? இந்த மாதிரி தான். ரைட்டா? கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஏஜ் கிடையாது. ரைட்? சரி சார், என்ன பெனிஃபிட்ஸ் சார் இதில்? மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் வெரி சிம்பிள். சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி அப்படிங்கிறாங்க. சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டினா என்ன? பேசிக் சம் அஷ்யூர்ட். 1 லட்ச ரூபானா 1 லட்ச ரூபா. ஆனால் மினிமம் இங்கே 1.25 lakhs. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க. மிச்ச பிளான்லலாம் 2 lakhs இருக்கு. இதில் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எல்லா செக்மெண்ட்டுக்கும் இந்த பாலிசி கொடுக்கலாம். கேரண்டீட் அடிஷன் 50 ரூபா போனஸ் தானே நம்ம கொடுத்துருந்தோம். 48 ரூபா 46 ரூபா அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தோமா இல்லையா? ஈவன் நவ் வந்து ஜீவன் உமங்க்கு 15 வருஷம் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 54, 55 வருது போனஸு. பட் நிறைய பேர் வந்து ஷார்ட் டேர்ம் எடுக்கிறது இல்லை. 20, 25 வருஷம் எடுத்தால் கொஞ்சம் குறையுது. அப்போ இந்த 50 ரூபா போனஸ் அங்கே வருமா வராதாங்கிறது ஜீவன் உமங்களுக்கு தெரியாது. வேற இங்கே வந்து 50 ரூபா கொடுக்குறேங்கிறாங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ இட்ஸ் எ கேரண்டீடு பாலிசி டாக்குமெண்ட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாங்க. 50 rupees per 1000 guaranteed as accrued that will be paid at the time of maturity with sum assured அப்படின்னு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களே. இதுக்கு மேலே நமக்கு வாட் எல்ஸ் வி நீட், ரைட்? ஸோ அதனால் மெச்சூரிட்டியில் பேசிக் சம் அஷ்யூர்ட், whatever the basic sum assured, 1,25,000, 1,30,000 or 5 lakhs, whatever it is, plus accrued guaranteed additions for the entire term. இங்கே again அப்போ இங்கே வந்து கேரண்டீட் அடிஷன் என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். பழைய இதில் 50 ரூபா, இங்கே வந்து 6% கொடுக்குறாங்க. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். 6% on the annualized premium accrued every year. அதை நான் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். தென் யூ வில் நோ பழைய வெர்ஷன் பெட்டரா புது வெர்ஷன் பெட்டரான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ
பழைய இதில் வந்து 50 ரூபா கேரண்டி அடிஷன் கொடுத்தாங்க, அப்பவும் நம்ம பெருசாக விற்கல. இங்கே வந்து 6%, விச் இஸ் ஈக்குவலன் டு 60 ரூபா, நாட் ஆன் த சம் அஷ்யூர்டு, ஆன் தி அமௌண்ட் பெய்டு. சிக்னிஃபிகண்டாக போகிறது அது. தட் ஐ வில் ஷோ யூ. ஸோ அது பார்க்கணும், ரைட்டா? அதான் சம் அஷ்யூர்ட் ஆர் மெச்சூரிட்டி, பேசிக் சம் அஷ்யூர்ட் தான். கேரண்டீட் அடிஷன் ஃபார் தி என்டையர் டேர்ம், பிபிடின்னு கிடையாது. சில பிளானுக்கு நம்ம பிபிடிக்கு தானே வச்சுருந்தோம் இல்லையா? அதுதான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ். இது ரொம்ப ரொம்ப என்ன மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது, மெச்சூரிட்டியில் என்ன கொடுப்பேன் தான் எல்லாரும் கேட்குறாங்க. செகண்டரி கம்ஸ் டு டெத் பெனிஃபிட், ரைட்? இது ரெண்டும் நம்ம சொல்லி ஆகணும். ஓகே. ஓகே, கேரண்டீட் அடிஷன்ஸ் 6% ஆன் தி டோட்டல் annualized பிரீமியம். இது எப்படி வரும்னா கியூமுலேட்டிவாக வரும். நீங்கள் வந்து அந்த நவ்ஜீவன் ஸ்ரீ 912 அப்படி தானே போகிறது, நம்ம ரைட்? ஒரு 25,000 இந்த வருஷம் கட்டுறாரு, அதுக்கு ஒரே 9.5% கொடுக்குறாங்க. இங்கே 6% வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 25,000 கட்டுறப்போ திஸ் 25 ப்ளஸ் தட் லாஸ்ட் இயர் 25, அப்படி இட் வில் பிகம் 50,000. 50,000ல் 6%. நெக்ஸ்ட் இயர் 75,000, அதில் 6%. இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் அந்த வந்து அக்ரூடு கியூமுலேட்டிவாக அது கொடுத்துட்டே இருப்பாங்க. 6% ஆன் தி இயர்லி ப்ரீமியம் கிடையாது, ஆனுவலைஸ் டோட்டல் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் வாட் எல்ஐசி ஹேஸ் ரிசீவ்டு எவ்ரி இயர் கியூமுலேட்டிவ்லி. 25, 25, 25, 25னா 6%, அப்புறம் 50ல் 6%, 75ல் 6%, 1 lakhல 6%. புரிஞ்சா உங்களுக்கு? 1 lakh அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போவாங்க, ரைட்டா? சத்தம் வருது எங்கேயோ பார்த்துக்கோங்க. ஸோ கேரண்டீட் அடிஷன் இப்படி தான் போயின்னு இருக்கும், ரைட்டா? இதில் இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க ஃபார் ஹையர் சம் அஷ்யூர்டுக்கு. இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ஆனுவலைஸ்டு ப்ரீமியம்னா ஒன்லி ரைடர்லாம் இல்லாமல் பேசிக் டேப்லெட் ப்ரீமியத்துக்கு என்ன உண்டோ அந்த ஆனுவலைஸ்டு ப்ரீமியத்தை தான் எடுத்துப்பாங்க. ஒய் ஐ எம் சேயிங் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம்? இஃப் சம் பீப்புள் சூஸ் மந்த்லி இன்ட்டு 12, சம் பீப்புள் சூஸ் குவார்டர்லி இன்ட்டு 4, half yearly into 2, yearly into 1, ரைட்? இதுதான் அந்த டோட்டல் தான் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம். ஓகே, இதில் 6% கியூமுலேட்டிவ்லி எவரி இயர் ஆட் ஆகும். இன் அடிஷன் டு தட் சம் அஷ்யூர்ட். இப்போ டெத்துனா டெத் வரைக்கும் உண்டான ஆனுவலைஸ்டு ப்ரீமியத்துக்கு உண்டான கேரண்டீட் அடிஷன்ஸ் பிளஸ் டெத் சம் அஷ்யூர்ட், தட் வில் பி கிவன். வாட் இஸ் டெத் சம் அஷ்யூர்ட்? ஐ வில் டெல் யூ நவ். டெத் பெனிஃபிட் என்ன சார்? இங்கே வந்து 125%. 100 ரூபானா 125 ரூபா. ஸோ 1 lakhனா 125. இங்கே மினிமமே 1,25,000 தான் சம் அஷ்யூர்டு. 10 லட்ச ரூபானா 12,50,000 ரூபா இஸ் த கவரேஜ். ஸோ ஆன் டெத் ஆஃப் த லைஃப் அஷ்யூர்ட், சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ஷால் பி பேயபிள். அக்ரூட் அடிஷன்ஸ் கேரண்டீட் அடிஷன்ஸோட கொடுப்பாங்க. இதில் ஒரு கண்டிஷன் ஐஆர்டிஏ பிரகாரம் ஐஆர்டிஏ வச்சுருக்காங்க. இது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கும் பொருந்தும். டெத் பெனிஃபிட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் த டோட்டல் ஆஃப் 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் பெய்டுங்கிறாங்க. நாட் இயர்லி ப்ரீமியம். 3 வருஷம் பே பண்ணியிருந்தால் அந்த 3 வருஷத்துக்கு அதில் 105%க்கு குறையாம டெத் பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க, ரைட்டா? ஸோ அது ரொம்ப பார்த்துக்கணும். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி இன்ஃபோர்ஸ் பாலிசிக்கு தான், ரைட்டா? ஆன் டெத் டூரிங் த பாலிசி டேர்ம் கேரண்டீட் அடிஷன், அந்த டெத்து நடந்த இயருக்கும் கேரண்டீட் அடிஷன் கொடுக்குறாங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 வருஷம் பாலிசி எடுக்க, 4வது வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் இறந்து போய் 5வது வருஷம் ஃபஸ்ட்டு பாலிசி இயரில் ஃபஸ்ட்டு மந்த்லேயே போயிட்டாருன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக்கும் உண்டான கேரண்டி அடிஷன் கொடுப்பாங்க. ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இயர்லி ப்ரீமியம் உள்ளே வந்துருத்தாங்கிறது கவலை இல்லை, அந்த டெத்தான இயருக்கும் ஃபுல்லாக கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, ரைட்? பட் அப்கோர்ஸ் பாலிசி ஷுட் பி இன்ஃபோர்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஓகேயா? ஸ்பீடாக போகிறேன்னா எப்படி? சார் கரெக்டாக இருக்குங்க சார், கரெக்டாக கிளியராக இருக்குங்க சார். ஏதாவது இருந்தால் யூ கேன் ஸ்டாப் மீ. ஓகே, ஓகே சார், ஓகே சார். நடுவுல கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகுதா? ஆமா சார். இல்லை மேடம், கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க சார். பாருங்க, இது நான் இல்ல நடுவுல ஒரு 1% பிரேக் ஆச்சு. இல்லை, இங்கே ஒய்ஃபை ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லாட்டா ஐ நீட் டு செக், அதனால கேட்குறேன். கரண்ட்லாம் இருக்குது. ஓகே, ஓகே சார். இந்த அடிஷனல் இன்சென்டிவ்ஸ் சொன்னேன் இல்லையா, நீங்கள் பேசுகிறப்பவே ஹையர் சம் அஷ்யூர்ட் பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா
3 லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ஒன்றும் கிடையாது. இது வந்து சம் அஷ்யூர்டு ரிபேட், ரைட்டா? 3 to 5 lakhs பார்த்தீங்கன்னா பிபிடி 14 இயர்ஸ் வரைக்கும் 0.5%, 15 இயர்ஸுக்கு 3/4%, 15 இயர்ஸ் தான், அதுக்கு மேலே கிடையாது, கரெக்டா? பிபிடி 5 to 10 lakhsனா 0.85, அகைன் 1.10. அப்புறம் 10 lakhs அண்ட் அபோவ்னா நிறைய சிக்னிஃபிகண்டாக கொடுக்குறாங்க, 1%, 1.25%. ஸோ எப்போதுமே நம்ம வந்து டேர்ம் ஓகே, அவங்க இன்சென்டிவ் இருக்கிறதுங்கிறது நமக்கு அவங்களுக்கு வந்து அதை பை கேஷாக நம்ம கொடுக்குறோம், கேரண்டீடு, அதில் தான் அட்வான்டேஜ். ஸோ வென் யூ செல் சம் ஹை பிக் டிக்கெட் கேசஸ் லைக், இப்பெல்லாம் வந்து மனுஷனோட லைஃப் 10 லட்சம் ரூபாய்க்குலாம் என்ன வேல்யூ இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ வி ஷுட் டாக் அபவுட் மோர். இது உங்கள் ஹியூமன் லைஃப் வேல்யூவில் நம்ம பேசுகிறோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு காம்பினேஷனாக கூட கொடுக்கலாம் இந்த பாலிசி எல்லாம். அது வந்து நிறைய பாலிசிஸ் நம்ம கொடுக்குறோம். இதில் கேரண்டீட் அடிஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போ லாபு கொடுக்குறோம், பட் ப்ரீமியம் கம்மி, லாபில் இவ்வளோ வரும்னு ஆப்பை வச்சு நம்ம சொல்கிறோம். பட் யூ டோன்ட் நோ ஹவு மச் எல்ஐசி வில் டிக்ளேர் போனஸ். எவ்ரி இயர் டிக்ளேர் பண்ணுறோம். இட்ஸ் ஒரு ஒர்க்கிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறோம். இது கேரண்டீட் அடிஷன். அதனால நான் லாபு மோசமான பிளான் சொல்ல வரல. இந்த பிளான் அதுவும் சேர்ந்து கொடுக்கணும், கேரண்டீட் அடிஷன். அதனால தான் எல்ஐசி இஸ் ஃபோக்கஸிங், நான் சொன்ன மாதிரி. ஓகே, சரி சார், இது யாருக்கெல்லாம் சார் கொடுக்கலாம், கண்டிஷன்ஸ் என்ன சார்? அதே தான், பழைய விட பெருசாக ஒன்றும் சேஞ்சே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. அந்த இதில் பிறந்த குழந்தைக்கு 30 நாள் ஆயிருக்கணும். அதாவது டேட் ஆஃப் பர்த்லேருந்து பாலிசி இஷ்யூ பண்ணுற டேட்டுக்கு 30 நாள், ஃபுல் 30 days, ஃபுல் 30 days இருக்கணும். அது பார்த்தா தான், அந்த 29 நாள்லாம் இருக்கக்கூடாது, சிஸ்டம் will not accept. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கணும். 60 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். மெடிக்கல் வந்தால் பரவாயில்ல, என்ன ஒரு எம்இஆர் வரப்போகுது, ஒரு இசிஜி வரப்போகுது. 18 இயர்ஸ் மினிமம் மெச்சூரிட்டி இல்லையா? ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப அப்படி தானே இருக்கணும் இல்லையா? அதுக்கு தக்கன கரெக்டாக பிளான் பண்ணலாமே. 18 இயர்ஸ், இப்போ ஒரு பொண்ணு குழந்தைக்கு கல்யாணம்னா 23 வயசு கொடுக்கலாம், ரைட்டா? 20 வருஷம் போட்டால் போடுமே, கரெக்டாக இருக்கும். ஒரு 2 வயசு குழந்தை கொடுக்கணும்னா 22 வயசில் முடியும். அந்த மாதிரி மெச்சூரிட்டி ஏஜ் மேக்ஸிமம் 75 இயர்ஸ். எல்லா பிளானுக்கும் உள்ள மாதிரி தான், 15 to 20 வருஷம், ரைட்டா? பாலிசி பிபிடி எப்போதுமே என்ன டேர்ம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து -5. மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்டு 1,25,000. இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தேன் பார்த்தீங்க இல்லையா? கொஸ்டின் ஆன்சரில் சம் அஷ்யூர்டு மல்டிபிள் கேட்டிருந்தேனா இல்லையா? என்ன யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் நாங்க சார் பார்த்தாதாங்க சார் வாய் திறப்போம். 2.25 பார்த்து லட்சத்துக்கு அப்புறம் பார்த்து 95,000 தான் அதுக்கு இருந்தது answer. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பழைய பிளான்ல உள்ளதே தான் இதுவும் புதுசும். அதை உங்களை ரெஃபரன்ஸ் பண்ணலாம், எப்படி இருக்கீங்க பார்க்குறதா கிட்ட நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. வெல்டன். எல்லாரும் நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஒரு 30 to 40 people they are participating in my question answer. ஓகே, மேக்ஸிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் நோ லிமிட் பட் சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங் பாலிசி. இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, கீழே ஃபுட் நோட் போட்டிருக்கேன். அதான் நான் சொன்ன மாதிரி 30 நாள் இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் பாலிசி 30 நாளைக்கு கீழே இருக்கக்கூடாது. சிவகுமார் சார் யார் எழுதுறா? ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் அதை நீங்க இந்த இருங்க நான் பண்ணினேன் ஆக்சுவலாக, ஒரு நிமிஷம் இருங்க. சார் தயவுசெய்து எழுதாதீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் இப்போ எழுதினால ஒரு நிமிஷம் வேஸ்ட்டாக போயிட்டு பாருங்க. செஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுல அவ்வளோ என்ன சந்தோஷம் தெரியல எனக்கு. ஓகே, ரைட். தீஸ் ஆர் ஆல் த பேசிக் பாலிசி கண்டிஷன்ஸ், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் விச் யூ மஸ்ட் நோ. பழைய பிளானுக்கும் இருக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை, ரைட்டா? ஸோ 30 நாள் குழந்தையிலேருந்து 60 வயசு ரிட்டையர் ஆகிற ஆளுக்கு வரைக்கும் கொடுக்கலாங்கிறது தான் பெரிய பெரிய விஷயம். இப்போ நீங்கள் பாருங்கன்னா, இப்போ ஜீவன் லட்சயா பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே கொடுக்க முடியாது, கரெக்டாக அங்குராஜ் சார்? ஜீவன் லட்சயா கரெக்டு தானே? ஆமாம் சார். ஸோ அதே மாதிரி ஜீவன் ஆனந்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஆமாம் ரைட்? ஆமாம் சார். ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் டேப் லைக் தட். ஏன்னா நிறைய பேர் வந்து when they grow and when they become old they are more worried about their life. அப்போ எனக்கு ஏதாவது பாலிசி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அதை நம்ம தான் அது வந்து கேப், ப்ரொடெக்ஷன் கேப்னு எல்ஐசியில் சொல்லிகிட்டே இருக்காங்க.
இப்போ எல்ஐசியில் பண்ணியிருக்காங்க 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம் லிஸ்டெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கேப்பை ஃபில்அப் பண்ணுங்கன்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏஜென்ட்ஸ். எத்தனை பேர் வாங்கினீங்க தெரியல. அதை வாங்கி ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்லாம் போய் காண்டாக்ட் பண்ணி டேப் பண்ணுங்க. ரைட்? ஓகே. ஆ இங்கே மோட் ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட் மாத்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஒன்னே ஒரு பாயிண்ட் அங்கே உள்ளது இங்கே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர். இதெல்லாம் சொன்னீங்க. பழைய பிளானில் உள்ளது ஒன்னே ஒன்று இங்கே இல்லை. எல்லா பிளான்லாம் நிறைய சர்க்குலேஷனில் வந்துட்டு இருந்தது இப்போ குரூப்பில். அந்த மினிமம் சம்மர்ஸோடுக்குமே நம்ம நேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், மந்த்லி இமேட்ச். இதுல அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 1.5 லட்சத்துக்கு மேலதான் வந்து மந்த்லி இமேட்ச்னு கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது அது ஒன்று 3 மாதம் ப்ரீமியம் பே பண்ணுங்கிறாங்க. அது ஒன்று இருக்கு. கண்டிப்பா சார். மெயினாக மோடு ரிபேட் வந்து அதில் இருந்தது, இதில் கிடையாது. இயர்லி ஆஃப் இயர்லி மோடு ரிபேட் அதில் இருந்தது, இதில் இல்லை. நான் சர்க்குலர் படித்து பார்த்து தான் சொல்கிறேன். நீங்களும் வேணால் ப்ரௌசரை பார்த்துட்டு சொல்லுங்கள். இஃப் ஐ ஹவ் மிஸ்ட் அவுட் லெட் மீ நோ. ரைட்டா? இதில் மோடு ரிபேட் கிடையாது. அதில் இருந்தது பழைய பிளானில். இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்மிங் டு த சப்ஜெக்ட். 1,50,000 ரூபா வரைக்கும் போனால் இயர்லி அண்ட் ஆஃப் இயர்லி மோடு ஒன்லி கேன் பி கிவன். மிச்ச மோடு கொடுக்க முடியாது. அதுக்கு மேலே சம்மர்ஷூட் போனால் எல்லா மோட்ஸும் கொடுக்கலாம், அதர் தேன் சிங்கிள் ப்ரீமியம். நோ சிங்கிள் ப்ரீமியம் இங்கே. சரியா? இந்த மோடு கன்வர்ஷன் ஃபேக்டர் எதுக்கு போட்டிருக்கேன்னா, நீங்கள் இங்கே பார்க்கணும். இயர்லினா பிரச்சனை இல்லை. இப்போ 83 கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் எல்லோவில் போட்டிருக்கேன். கிரீன்ல எழுதிக்கிறீங்க. டேபுலர் ப்ரீமியம் 83.40. நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். டிவைடட் பை 1000, அந்த 1000 சம்மர்ஷூட்டுக்கு 5 லட்சத்துக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீமியத்தை இதை வந்து அந்த ஃபேக்டரை ஆட் பண்ணணும். 0.5090. இப்போ 1ல் டிவைடட் பை போட்டிங்கன்னா 0.5 தானே வரணும். 5090. ஸோ திஸ் ப்ரீமியம் இஸ் 21,225.30. புரிஞ்சா உங்களுக்கு? அதனால் உங்களுக்கு தெரியுமே, ஆஃப் இயர்லி குவார்டர்லி கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் இங்கே வந்து மாடல் லோடிங் ஃபேக்டர் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இங்கே ஆனுவல் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறப்ப இப்படி தானே நம்ம பார்ப்போம். இந்த 21,225 into 30 into 2, கரெக்டா? இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ரீமியம் பெய்ட். இதுதான் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம் பார்க்குறப்போ 21,225.3 into 2 போடணும். ரைட்டா? வேற நீங்கள் இயர்லி ப்ரீமியம் போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரைட்? பட் இந்த மாடல் லோடிங் ஃபேக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட் சார்? இது வரைக்கும் ஓகேயா? ஓகே சார். ஓகே சார், கிளியரா இருக்குங்க சார். ரைட். அதுல இல்லாத ஒரே ஒரு ரைடர் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. என்ன ரைடரு? கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸ்லைடை கிரிட்டிக்கலா பார்த்தா தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் சொல்ல முடியும். கரெக்டாக கண்டுபிடிச்சார் ரங்கராஜ் சார். ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நவ் இட் இஸ் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் கான்ஷியஸ் அண்ட் உடம்பை பார்த்துக்கணும்னு தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் எனி திங் லைக் ப்ரீமியம். யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இல்லாமல் இருக்காங்களா? இது இல்லாமல் இருக்காங்களா? இந்த எல்லா ரைடர் இல்லாமல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹெல்த் ரைடர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மிச்ச பிளான்ஸுக்கெல்லாம் இப்போதைக்கு கிடையாது, அதர் தென் 714 அண்ட் 715. am I right? எஸ் சார். அதனால ப்ளஸ் அப்கோர்ஸ் பீமா லட்சுமிக்கு இருக்கு, அது லேடிஸுக்கு உண்டான பிளானு. இப்போ இந்த இதுக்கு வந்திருக்கா யாராவது சொல்ல முடியுமா? ஜீவன் சாத்தி பிளானுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் உண்டா? 889, 888 சொல்ல முடியுமா யாராவது? நான் கிளாஸ் நடத்தினேனே சார். அன்மியூட் பண்ணவா சொல்றீங்களா? ஆறுமுகசாமி சார் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க சார். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் உண்டு சார். எதுல? ஜீவன் சாத்தியில உண்டா? ஜீவன் சாத்தியில அது ப்ரொஃபஸர் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். ஒய்ஃபுக்கு தேவைப்பட்டா வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அது போக டெலிவரிக்குன்னு ஒரு ஒய்ஃபுக்கு உண்டு, அதுவும் அது தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். அது ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹெல்த். அது போக 15 டிசீஸ்க்கு ஒன்று உண்டு, 40 டிசீஸ் உண்டு, 2 ஆப்ஷன் உண்டு. சூப்பரா கிரிட்டிக்கல் இல்னஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சூப்பர். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த ஜீவன் சாத்தி வந்தத 889 அதுல உண்டான்னு கேக்குறேன். சார் இருக்கு சார். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை பத்தி நீங்க சொன்னீங்க. சோமநாத் சார் சொல்லுங்க சார்.
சார் அட்மிட் பண்ணிக்கங்க. சார் அட்மிட் பண்ணிக்கங்க சார். சோமநாதன் சார். சார் இருக்கு சார். இருக்கா? வெரி குட். சரி, தேங்க்யூ. ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இன்னமும் வர்ற பிளான்லாம் வரும், அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு வேணுங்கிறவங்க கொடுக்கணும். ஏன்னா நமக்கு 2 விஷயம் இதில் பார்க்கணும். ரைடர்ஸ்னால நமக்கு வந்து கமிஷனும் நிறைய வரும் இல்லையா? ப்ரீமியம், அதாவது அஃபோர்டபுள் ப்ரீமியம் ஒவ்வொரு ரைடரை வந்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துடணும், ரைட்டா? பட் ரைடரை பற்றி நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதனால் ஏடிடிபி ஏபி இன்பில்ட்டாக அது வந்து யாரும் கொடுக்காமே நம்ம இருக்கக்கூடாது. ஐ வுட் சஜஸ்ட் எல்லாருமே நம்ம லீ குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே ஏடிடிபி தான் கொடுக்கணும், ஏபி கொடுக்கக்கூடாது, ரைட்டா? ஏபி கொடுத்தா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா why I am saying it is not a riders class, but it is part of the session. ஆக்சிடென்ட் ஆனால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று டெத் ஆகலாம், இல்லாட்டா டிசேபிள் ஆகலாம். am I right? ஸோ Yes, sir. பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி இருக்கிறப்ப என்னடா இது பாலிசி போட்டு வேணும்னா ஏபி மாத்திரம் கொடுத்துட்டான்னு நம்ம திட்ட மாட்டாங்களா? 50 பைசா கூட சேர்ந்து கொடுக்குறத அதை பற்றி சொல்லவே கூடாது, ரைட்டா? அதுவே குழந்தைகளுக்கு பாலிசி கொடுத்தா பிடபிள்யூபி மஸ்ட். டேர்ம் அஷூரன்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வேணும்னா கொடுக்கணும், சப்ஜெக்ட் டு தேர் எலிஜிபிலிட்டி. அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும், நான் மெடிக்கலில் பண்ணலாமா, மெடிக்கலில் பண்ணலாமா, அதெல்லாம் இருக்குது. மெடிக்கல் பண்ணி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி. நம்ம எப்படி கடைகள்லாம் வந்து இது வாங்கினா அது ஃப்ரீ, இது கொடுக்குறானோ அந்த மாதிரி இது ஃப்ரீ கிடையாதுன்னா, தீஸ் ஆர் த பேஸ்கெட் ஆஃப் ரைடர்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல தெரிய வேண்டும். அப்படி கேட்குறப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் பற்றி பெனிஃபிட்டையும் சொல்ல தெரியணும். மிச்ச ரைடர்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் இப்போ ஓரளவுக்கு ஆறுமுகசாமி சார் சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவர்கிட்ட எதிர்பார்த்தாருன்னா அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? நம்ம தனி கிளாஸே எடுத்திருக்கோம் இல்லையா? ரைட். ஏடிடிபி நான் முக்கியமானதான் சொல்ல போகிறேன். 70 வயசு வரைக்கும் உண்டு, ரைட்? ஏடிடிபி வந்து பிகினிங்லேயும் எடுக்கலாம், இல்லாட்டா 5 வருஷம் பிபிடி அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அப்பவுமே எடுக்கலாம். இப்போ எடுக்க மறந்துட்டோம், இல்லை எடுக்க வேண்டாம் அப்புறம் எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, யுவர் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ஷுட் பி மினிமம் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கணும், இல்லாட்டா எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒன்றும் மெடிக்கல்லாம் கிடையாது ஏடிடிபி எடுக்கிறதுக்கு, ரைட்டா? வேற பிடபிள்யூபிக்கு உண்டு. அதனால எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு தெரியுமா, சிலவங்க ஆக்சிடென்ட் எப்போ ஆகும்னு தெரியுமா? எதுக்கு ஒய்ஷிபி போஸ்ட்போன் இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? அதனால கொடுக்கறத சேர்த்து கொடுத்துருணும், அவ்வளோதான். ஓவரால் லிமிட்டு 1 crore. இப்போ வந்து அது ஒரு ஜீவன் சிரோன்மணியை விட்டுருங்க, அது 1 crore, அது தனி எக்ஸ்க்ளூசிவ். இது அது இல்லாமல் 1 crore. அது ஏடிடிபி ஏபி லிங்க்டு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் எல்லாம் சேர்ந்து, ரைட்டா? இது ஏடிடிபிக்கு சம்பந்தப்பட்டது. ஏடிடிபிக்கும் ஏபிக்கும் என்ன வித்தியாசம்? ஏடிடிபினா உயிரோட இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் உண்டு. டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ், பெர்மனன்ட்லி டிசேபிள்டு 4 out of 6 ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க இல்லையா? நம்மளால வந்து சட்டை போட்டுக்க முடியல, சாப்பிட முடியல, வீட்டுக்குள்ளேயே மூவ்மெண்ட்டு, அதே மாதிரி நம்மளோட இதெல்லாம் வந்து கிளீன்னஸ் பார்ட்டாபிலிட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரிக்கு உண்டானது தான், ரைட்டா? அது இருந்ததுன்னா இந்த மாதிரி அது எப்படி அந்த பெனிஃபிட் என்ன சொல்லுவாங்க? ஏடிடிபியில் என்ன பெனிஃபிட் உண்டு அந்த மாதிரி? ஆனா சொல்லுங்க யாராவது ஒருத்தர். சார் எனிபடி சொல்றீங்களா சார்? ஏடிடிபி பெனிஃபிட் என்ன கிளைம் வந்தா வெரி சிம்பிளா சொல்லணும். ஆறுமுகசாமி சார் அன்வைட் பண்ணிக்கங்க. ஏடிடி பெனிஃபிட் வந்ததுன்னா முதல்ல வந்து பணம் கட்ட வேண்டாம். அதுக்கடுத்து சம்மர்சூட வந்து 10 வருஷத்துக்கு 120 மாசத்துக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி கரெக்ட். இப்ப இதுல பணம் கட்ட வேண்டாம் அவர் சொன்னதுனால நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப பேசிக் சம்மர்சூடு 20 லட்சம் இருக்கு, அவர் ஏடிடிபி 10 லட்சம் எடுத்திருந்தாருன்னா இந்த பேலன்ஸ் 10 லட்சத்துக்கு பணம் கட்டணுமா வேண்டாமா? கட்டணும் சார், கண்டிப்பா கட்டணும். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ ஆல்வேஸ் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, சம்மர்ஷூட் இருக்கு இல்லையா? நீங்க வந்து ஏடிடிபி சம்மர்ஷூட் என்ன எடுத்தீங்களோ அதை தான் கொடுப்பாங்க, ஓகே? அதனால அந்த பேலன்ஸின் இதுக்கு நம்ம பணம் கட்டி ஆகணும். பிரீமியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கணும், ரைட்? நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? இந்த சார் ஒரு இது வந்து இந்த பெரிய
பாலிசிகளுக்கு பொருந்தும் இல்ல சார். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு 3 crores 4 crores பாலிசி எடுத்தாங்கன்னா நம்ம ADDB 1 crore தான் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு. மொத்தமே 1 crore தான் கிடையாது, ஆமா சார். இதுக்கு மேல கிடையாது. அந்த மாதிரி இடங்கள் இது கரெக்டா அது இம்ப்ளிமெண்ட் அந்த ஆகும். மாதிரி இருக்கு, சார் ஒண்ணுமே இப்ப கிடையாது. அது எப்படி உண்டு? 1 crore தான் போச்சு, அவ்வளவுதான். ஆமா சார். அப்ப ஏய், பேலன்ஸ் சார் நம்ம இப்ப கட்டணும். 10 கம்மியான வருஷம் தான் இவங்க எத்தனை இல்ல சார், எத்தனை பேர் 1 crore வச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சார் சொல்லுங்க? அந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் 10 இயர்ஸ் பிரிச்சு கொடுக்க போறாங்க. பட் பிரீமியம் பேயிங் டேர்ம் இன்னும் அதுக்கும் மேல இருக்குன்னா அது கட்டி தானே ஆகணும் அதுக்கப்புறம். அதுதான் பிரீமியம் பேயிங் டைம் இருந்தா அதுக்கு மேல இருந்தா கட்டித்தான் ஆகணும். மிச்ச ரைடருக்கு உண்டானதும் கட்டித்தான் ஆகணும். பிரீமியம் பேஸ் பாலிசிக்கு உண்டானது வெயிட் பண்ணிடுவாங்க, ஏடிடிபிக்கு உண்டான பிரீமியமும் வெயிட் பண்ணிடுவாங்க. எனவே பிரீமியத்தோட தான் சேர்ந்து தானே வருது அது, ரைட்டா? வேற டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் எடுத்திருந்தா அது கட்டித்தான் ஆகணும். பிடபிள்யூவி ரைடர் எடுத்திருந்தா பையனுக்கு வேண்டி அந்த பிரீமியம் கட்டித்தான் ஆகணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? கண்டிப்பா சார். ரைட். இப்போ Okay. இதே இது அவர் வந்து இந்த பெனிஃபிட்ல கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆட் ஆயிடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4 வகையான அவரோட ஆக்சிடென்ட் ஆனதுல கிரிட்டிக்கல் இல்னஸ் பை ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று ஆகலாமே கிரிட்டிக்கல் இல்னஸ், அதுக்கு உண்டான சம் அஷ்யூர்ட் ஆல்சோ யூ கேன் கெட் இட். இதெல்லாம் சேர்ந்து கொடுத்தா தான் அந்த பாலிசியில இருந்தா தான் உண்டு இல்லையா? ஆட் ஆன்ஸா நம்ம கொடுத்துருந்தா தான் உண்டு. ரைட், இது பார்த்துக்கணும். இது ஏடிடிபி. ஏபியில முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பிளான் எல்லாமே ஒன்லி ஃபார் த பிபிடிக்கு ஒன்லி ஏபி ரைடர் வில் பி அவைலபிள். ஆக்சிடென்ட் டெத் டியூ டு ஆக்சிடென்ட் டூரிங் த பாலிசி டேர்ம் கிடையாது, டூரிங் த பிபிடி. அதுக்கு மேல ஆக்சிடென்ட் ஆச்சு, இறந்து போனால் ஆக்சிடென்டல் சம் அஷ்யூர்ட் கொடுக்க மாட்டாங்க, பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப பி கிளியர் சொல்றப்ப அதுல வந்து 3 டைம் கொடுக்கலாங்கிறாங்க. ஒன்லி ஏபி, நாட் ஏடிடிபி. ஏபியில் 3 டைம் தான் பேசிக் சம் அஷ்யூர்டு. 25 லட்சம் 25 லட்சம் ரூபா பேசிக் சம் அஷ்யூர்டு இருந்தால் 75 லட்சம் ரூபா கொடுக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? அதான். இப்போ 50 லட்சம் ரூபா இருந்தா 1.5 கோடி கொடுக்கலாமா? முடியாதுங்க சார். கரெக்டா பிடிச்சாரு பாருங்க, அதான் கேட்டேன். 1 crore தான் மேக்ஸிமம். 1 crore இதுதான். இப்படிதான் உங்களுக்கு சொன்னாதானே புரியும், அதனால கேட்டேன். ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் எந்த மாதிரிலாம் ஏபி ஏடிடிபி இந்த குரூப் ஆக்சிடென்ட், இப்போ சில கம்பெனியில் குரூப் ஆக்சிடென்ட் அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாம் சேர்த்து ஓவராலாக தான் அந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டை பார்க்குறாங்க. எக்ஸ்க்ளூடிங் ஜீவன் சிரோன்மணி எடுத்திருந்தாங்கன்னா, எல்லாருமா ஜீவன் சிரோன்மணி எடுத்திருக்காங்க கிடையாது இல்லையா? ஸோ ஓவராலாக 1 crore. இப்போ வந்து கிரிட்டிக்கல் இல்னஸும் 1 crore கொடுக்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டாக புரிஞ்சுக்கோங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ் 1 crore கொடுக்குறாங்க. அதுல 50 லட்சம் நல்ல ஒரு ப்ரிஃபர்டு கேட்டகரியில வந்தா நான் மெடிக்கல்லே கொடுக்கலாங்கிறாங்க, எக்ஸ்க்ளூசிவ் லிமிட். இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் ஃபேவரபிள் டு அஸ் ஆக்சுவலி, பட் வி ஆர் நாட் செல்லிங் த ரைடர்ஸ் இல்லையா? பட் பார்ட்டிகிட்ட கன்வின்ஸ் பண்ணணும் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன், இதை வச்சிருப்பேங்கம்பாங்க. பட் இது வேற, இதனோட பெனிஃபிட் வேற. எந்த கிரிட்டிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல சம் அஷ்யூர்ட் கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கரெக்டா? எஸ் சார். கரெக்டா இல்லையா? கண்டிப்பாங்க சார். வேற எதுலயுமே இதுல அது ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, 30 நாள் உயிரோட இருக்கணும். ரைட்? டயகனாஸ் பண்ணி 30 நாள் உயிரோட இருக்கணும். உயிரோட இருந்தா ஃபுல் சம் அஷ்யூர்ட் கொடுக்குறாங்க சார். கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்டு, ஃபியூச்சர் பிரீமியம் ஆஃப் த கிரிட்டிக்கல் இல்னஸ் வில் பி வெய்வ்டு. ரைட்? நான் ஏன் இதை இவ்வளவு டீட்டெயிலாக சொல்றேன்னா, எனக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் நம்ம நடத்தியிருக்கோம், பட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோங்கிறது தான் இது சொல்றேன். ரைட்டா? இது புரிஞ்சுதா? ஏபி ஏடிடிபி கிளியரா? சார் எனி டவுட் இருக்குங்களா? அந்த ஓகே. சம் ஆஃப் ஏபி அண்ட் ஏடிடிபி ரெண்டையும் சேர்த்து 100 lakhs தான் இருக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், 100 lakhs கரெக்ட், இன்க்ளூடிங் தி லிங்க்டுனா என்ன, யூனிட் லிங்க்டு பிளான்ல AB ஏபி and எடுத்திருந்தாலும் யூனிட் லிங்க்டு எடுத்திருந்தாலும் உண்டு, ஆட் பண்ணிடுவாங்க. குரூப் இன்சூரன்ஸ்ல சில கம்பெனிகளில் குரூப் இன்சூரன்ஸ்ல ஆக்சிடென்ட் பெனிஃபிட் வச்சு பண்ணியிருப்பாங்க, அதுவும் ஆட் பண்ணிடுவாங்க. நவ் டேர்ம் அஷூரன்ஸ் இப்போ நம்ம லட்சியாக்கு நம்ம கொடுக்குறோம், ஏன்னா அதில் வந்து இறந்து போனால் உடனே எந்த பெனிஃபிட் கிடையாதுங்கனால. அந்த மாதிரி இதில் உண்டு, பெனிஃபிட் உண்டு. வேணுங்கிறவங்களுக்கு இஃப் தே ஆர் மோர் கான்ஷியஸ் ஆன் தி என்ஹான்சிங் த ரிஸ்க் கவரேஜ் அப்படின்னா, அந்த நான் மெடிக்கலில் வர்றப்போ அவங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம், நமக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாகும், நமக்கும் வந்து கமிஷன் வரும், அவங்களுக்கும் பெனிஃபிட் இல்லையா? இன்னொரு சம் அஷ்யூர்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்க்கணும். ரைட்? மேக்ஸிமம் 25 lakhs தான், ஆல் பாலிசிஸ் புட் டுகெதர். ரைட்?
கவர் சீசிங் ஏஜ் வந்து எப்போதுமே எல்லா அந்த பாலிசி என்ன கண்டிஷனோ அதே தான். பிடபிள்யூபி குழந்தையினோட 17 வயசு வரைக்கும் கொடுக்கலாம், நியரர் பர்த்டே. குழந்தையினோட 17 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். குழந்தையினோட 25 வயசு வரைக்கும் தான் கவரேஜ். அதுக்கு மேல நம்ம பிரீமியம் வாங்க போறது இல்லை. புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்கு மேல பிரீமியம் நம்ம வாங்க போறது இல்லை. கவரேஜ் வரைக்கும் தானே வாங்க போறோம், ரைட்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மேக்சிமம் அந்த ஏஜென்ட் அப்பாவோ அம்மாவோ யார் ப்ரப்போஸ் பண்ணாங்களோ 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது என்ட்ரி. அது பார்த்துக்கிறோம். எங்கெங்க வேறவர் மெடிக்கல் இஸ் கம்மிங், மெடிக்கல் பண்ணணும். பட் ஆல்வேஸ் பிடபிள்யூபி கொடுக்கறது நல்லது. வெரி நெக்லிஜிபிள் பிரீமியம் தான், பெருசாக ரொம்ப இருக்காது, ரைட்? இது ரொம்ப முக்கியம். ப்ரீமியம் வைவர் விரும்பி குழந்தைகள் பாலிசி கொடுக்குறப்போ ஒன்று பாலிசி எடுக்கிறப்பவே கொடுக்கலாம், இல்லை அப்புறம் கூட கொடுக்கலாம். ஆனால் 5 வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் பிபிடி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபி, ஏடிடிபி, பிடபிள்யூபி, all these 3 riders, either it can be taken at the inception stage or during the PPT term, subject to a minimum of 5 years of PPT. அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? Whereas term assurance and critical illness cannot be taken during the policy term. பாலிசி எடுக்கிறப்ப ப்ரொபோசல் ஸ்டேஜ்லேயே கிரிட்டிக்கல் இல்னஸும் நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடரும் எடுத்தாக வேண்டும், அப்புறம் எடுக்க முடியாது. அப்போ அதை நம்ம சொல்லி நம்ம புரிய வைக்க வேண்டியது நம்ம ஏஜென்ட்ஸ்னோட கடமை, ரைட்டா? இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொஞ்சம் உள்ளே போகிறேன், ஏன்னா உங்களுக்கு மறந்துருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். எல்லாம் ஃபிக்ஸட் பெனிஃபிட் இருக்குது. இதில் என்னன்னா இன்னொரு பெனிஃபிட் பெருசாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 2 ஆப்ஷன் இருக்குது. 15 மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் போட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2 40 மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் போட்டிருக்காங்க. மை சஜஷன் எப்போதுமே ஆப்ஷன் 2ல் கொடுத்துடணும். அந்த கொடுத்தா தான் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. என்னது அது? அப்போதே அவர் சொன்னார். இப்போ சொல்லுங்கள் சார், ஆறுமுகசாமி சார். ஆப்ஷன் 2 எடுத்தோம்னா ஆப்ஷன் 1ல வர்ற 15 ஆப்ஷன் 2ல வந்துடும். சரி, அவ்வளோதானா? ஐ வாண்ட் சம்படி டு ஆன்சர். ஏன்னா நம்ம இந்த கிளாஸ்லாம் எடுத்திருக்கோம். இவர் சொன்னது இல்லாமல் ஒரு பெனிஃபிட் இருக்கு. யார் சொல்றா பார்க்கலாம்? சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன். இந்த ஆப்ஷன் 2ல இவர் சொன்னது இல்லாம இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இல்லாம ரெண்டாவது வேற ஏதாவது வந்தாலும் திருப்பி ஒரு லட்சுமி நரசிம்மன் சார். லட்சுமி நரசிம்மன் சார் சொல்லுங்க. சார் இதுல வந்து 7 அடிஷனல் ஒன்று வரும் சார். வீடியோல வந்தா தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன் வீடியோல வர மாட்டேங்கிறீங்க சார்? அடிஷனல் ஒரு 7 இது வரும் சார். இதுல அது என்ன பெனிஃபிட் அதுக்கு? சார் பெனிஃபிட் தெரியல சார். இப்படி சொன்னா இது ஆன்சர் கரெக்டான ஆன்சரா? அதாவது அசிஸ்டட் லிவிங் பெனிஃபிட்ங்கிறாங்க. இந்த 40 இருக்கு இல்லையா, இது அவர் சொன்னது கரெக்டு. ஆறுமுகசாமி சார் சொன்ன மாதிரி இந்த 15 மேஜர் இதுவும் இந்த 40லையும் வந்துடும். ஸோ 25 + 15, அந்த 15ல் ஒரு 7 இருக்கு, 7 டிசீசஸ். அது வந்ததுன்னா if the policy holder is diagnosed with any one of the diseases, in addition to the full sum assured of critical illness sum assured, 25 லட்சம் எடுத்தோம்னா 25 லட்சம். அது இல்லாம அந்த 25 லட்சத்துக்கு 1% ஆஃப் தட் 25 லட்சம் every month for 3 years it will be given. One more important point என்னன்னா 25 அந்த 36 மாசம் சொல்றோம் இல்லையா, 3 வருஷம். அதுல வந்து 2 வருஷத்துல அவர் இறந்து போயிட்டாரோ அந்த பேலன்ஸ் 12 மாசத்துக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் நாமினிக்கு கொடுக்கப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம், ரைட்டா? ஸோ இதெல்லாம் ஜென்ரல். 18 வயசு 65 வயசுன்னு கொடுக்கலாம். இப்போ 1 கோடி ஆயிடுத்து. முன்னாடி 25 லட்சம் இருந்தது, இப்போ 1 கோடி ஆயிடுத்து. எங்கெங்க மெடிக்கல் வருமோ மெடிக்கல் பண்ணி கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மினிமம் 5 வருஷம் இருக்கணுங்கிறாங்க. மேக்ஸிமம் அந்த லிமிடெட் பிரீமியத்துக்குலாம் இருக்குது. பட் பாலிசி கண்டிஷன்ஸை பொறுத்து அந்த பேஸ் பாலிசியில் என்ன இருக்கோ அது வரைக்கும் கொடுக்கலாம். இது கிரிட்டிக்கல் இல்னஸ்ஸு. இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து லிமிடெட் பிரீமியம் அது நம்ம கவலைப்பட வேண்டாம்.
லிமிடெட் ப்ரீமியத்துக்கு அது கண்டிஷனு. இதுவும் லிமிடெட் ப்ரீமியம் தானே இப்போ இந்த இருக்கிறதும், ரைட்டா? சார் மேக்ஸிமம் கவர் சீசிங் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 75 வயசு. சம் அஷ்யூர்ட் மல்டிபிள் 5000 எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ப்ரீமியம் பேமெண்ட் மோடு நீங்கள் எப்போதும் இது பேஸ் பிளானில் என்ன ஆட் பண்ணுறோமோ அதே மோடில் தான் நம்ம கட்ட போகிறோம், கரெக்டா? இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு 15 ஆப்ஷன் 1. இதில் எல்லாம் வந்துடுறது. கேன்சரு, காரனரி ஆர்டரி பைபாஸ், மயோகார்டியல், கிட்னி ஃபெயிலியர், மேஜர் ஆர்கான் இது, ஸ்ட்ரோக்கு, மேஜர் இதெல்லாம் நம்ம வந்து அதை பிக்சோரியலாக நான் இன்றைக்கி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. இந்த 15 இல்லாமல் இது ஆப்ஷன் 1ல் வருது, ரைட்டா? On diagnosis of any one of the 15 critical illnesses listed here, critical illness sum assured equal to critical illness sum assured will be given. ஆனால் 30 நாள் உயிரோடு இருக்கணுங்கிற கண்டிஷன் இருக்கு. எல்ஐசி அந்த கிளைமை ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணணும். 30 நாள் ஆள் உயிரோடு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு உயிரோடு இருந்தாலும் சரி போனாலும் சரி அதை பற்றி எல்ஐசி கவலைப்பட போகிறது இல்லை. புரிஞ்சு அவங்களுக்கு? அதுதான் இங்கே தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மெடிக்ளைம் அண்ட் இது இங்கே இட் பிளேஸ் எ பார்ட். How many of you know? இதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பொசிஷன் பண்ண தெரியணும், ரைட்? மேஜர் இது ஆப்ஷன் 2. அந்த 15 இங்கே வந்துடுறது பாருங்க. அந்த மஞ்சள் கலரில் போட்டதெல்லாம் இந்த 15 இருக்கா இங்கே? இந்த 15 அப்படியே அவர் வந்துடும். அவர் சங்கர் சுப்ரமணியம் இவர் சொன்ன மாதிரி, ஆறுமுகசாமி சொன்ன மாதிரி மிச்சதெல்லாம் ஆட் ஆயிருக்கு. மொத்தம் 40 டிசீசஸ். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் பி எடுத்தால் தான் நான் சொன்ன அந்த 7 டிசீசஸுக்கு உண்டான அசிஸ்டட் லிவிங் பெனிஃபிட் வாங்க, ALBம்பாங்க, ரைட்டா? அது எலிஜிபிள் ஆகும். ஓகே, அதுதான் அண்டர் ஆப்ஷன் ஒன்லி இட் இஸ் அவைலபிள். இது ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலான இது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கு. அப்போ நமக்கே தெரியாட்டா நம்ம எப்படி நம்ம பாலிசி ஹோல்டர்ஸ் சொல்லுவோம்? இந்த 7 டயக்னாஸ் பண்ணால் 7 வியாதியில் ஏதாவது ஒன்று டயக்னாஸ் பண்ணால் 1% ஆஃப் தி கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் வில் பி கிவன் எவ்ரி மந்த், ரைட்டா? எவ்ரி மந்த். 10 லட்சம் ரூபானா எவ்வளவு? 1%? 10,000? 10,000 கொடுத்துட்டே, ரைட்டா? இதுக்கு வேணும் அந்த டிசீஸ் வந்தா தான். 7 டிசீஸில் அது ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தால் தான். தட் ஹேஸ் டு பி சர்டிஃபைட் பை தி அட்டெண்டிங் ஃபிசிஷியன். அதை டயக்னாஸ் பண்ணி எல்ஐசி ஹேஸ் டு அட்மிட் தட். அப்புறம் தான் தட் கிளைம் வில் பி கிவன். அது கிளைம் ஓரியன்ட், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். பட் பெனிஃபிட் சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்க, கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் லைஃப் அஷ்யூர் ஒயில் ரிசீவிங் த ALB, ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வில் பி கிவன் டு ஹிஸ் நாமினி. இது யார் சார் கொடுப்பா? நினைச்சு பாருங்க. ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு இது தெரியுமா தெரியல. கிளாஸ்லாம் எடுத்துருக்கோம் நம்ம. அதனால தான் யூடியூப்ல நீங்க அப்பப்போ பார்க்கணுங்கிற. நான் இந்த கேள்வி கேட்குறப்ப உங்களுக்கு சொல்ல தெரியலையே, கரெக்டா? ஏன்? இதுதான் அந்த 7 டிசீசஸ். அல்சைமர், லாஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், தனியாக நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாதது. பெர்மனன்ட் பேராலிசிஸ், ரைட்? லாஸ் ஆஃப் லிம்ஸ். கேக்குதா? சார் கேக்குது சார், கிளியரா இருக்குங்க சார். கொஞ்சம் பவர் போயிடுது. ஐ திங்க் நான் நடுவில் வெளியில போனாலும் போயிடுவேன் நினைக்கிறேன். இங்க பவர் போயிடுது, மழை பெய்யுது. போயிட்டு நான் வந்து இதுல ஹாட்ஸ்பாட்ல போட்டு வருவேன் நினைக்கிறேன். பார்க்குறேன், ஓடுற வரைக்கும் போட்டோம். ஓகே சார், ஓகே. லாஸ் ஆஃப் லிம்ஸ், அப்புறம் கோமா, பார்க்கின்சன்ஸ், இந்த 7 டிசீஸ். 7வது பிளைண்ட்னஸ், அதான் போட்டிருக்கேன். இந்த 7 டிக்ளேர் பண்ணா இதாகும், ரைட்? பாலிசி ஃபோர்ஸில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெயிட்டிங் பீரியட் இதுக்கு இருக்கு, அதை பார்த்துக்கணும். வெயிட்டிங் பீரியட் என்ன? 30 days. ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸு. டெத்து பெனிஃபிட் இதில் கிடையாது, ரைட்டா? டெத்து பெனிஃபிட்னு கிடையாது. உயிரோடு இருக்கணும் 30 நாள், அவ்வளோதான். ஹையர் சம் அஷ்யூர்ட், ரிபேட், பெய்ட் அப் வேல்யூ, சரண்டர் வேல்யூலாம் கிடையாது. சரண்டர் வேல்யூ அந்த முன்னாடி லிமிடெட் பேமெண்ட்டாக இருந்ததுன்னா அது ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுப்பாங்க. ரிவைவல், பேஸ் பாலிசி ரிவைவ் பண்ணுறப்போ இதே ரிவைவ் பண்ணணும். கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரைடர் எடுத்திருக்காரு,
ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இஃப் யூ வாண்ட்ஸ் டு கேன்சல் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ரைடர் ப்ரீமியத்தை மாத்திரம் குறைச்சிப்பாங்க. கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் ப்ரீமியம். இதுதான் வெயிட்டிங் பீரியட் 90 டேஸ். இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. வெயிட்டிங் பீரியட் 90 டேஸ், ரைட்டா, ஃப்ரம் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். 90 நாளைக்கு முன்னாடி எதாவது நடந்ததுன்னா கிடையாது. 30 days இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் த டேட் ஆஃப் டயக்னாசிஸ். சர்வைவல் பீரியட், உயிரோடு இருக்கணுங்கிறாங்க. நீங்கள் சர்வைவல் டாக்டர் டயக்னாஸ் பண்ணுறாரு இல்லையா, ஹி இஸ் அஃபெக்டட் வித் ஸோ டிசீஸ் அப்படின்னு, அந்த டேட்லேருந்து தட் லைஃப் ஹேஸ் டு சர்வைவ். 30 நாள் உயிரோடு இருக்கணும். அப்படின்னா தான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் கிளைம் ப்ரொசீஜர். அது எல்ஐசி கன்வின்ஸ் ஆனப்புறம் கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா இது வந்துடும். ரைட், நான் ரைடர்ஸ் முடிஞ்சிருத்தோம். ஆல்ட்ரேஷன்ஸ் இது வரைக்கும் ஓகே தானே? ஓகே சார். ஆல்ட்ரேஷன்ஸ், எனி சேஞ்ச் நாட் இன்வால்விங் பேஸ் ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர், சம் அஷ்யூர்ட் குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் பீமா ஜோதி பிளான். இவ்வளோ நேரம் பேசினது பீமா ஜோதியில் உண்டான ரைடர்ஸை பேசினோம். இப்போ வி ஆர் கோயிங் டு இது. அதே மாதிரி ஏபி, ஏடிடிபி, பிடபிள்யூ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆல்ட்ரேஷன்ஸில் வருது. அதர் ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் சார் இருக்குது இந்த பாலிசியில்? பெய்டப்லாம் உண்டு, உங்களுக்கு தெரியும். 1 year கழிச்சு பாலிசி பணம் கட்டலைன்னா பெய்டப் ஆயிரும். சரண்டர் பண்ணிக்கலாம். எகெயின் 1 year. சரண்டருக்கு 2 full years ப்ரீமியம் வந்திருந்தால் தான் இந்த ஜிஎஸ்பி அண்ட் எஸ்எஸ்பி உண்டு. ரிவைவல் எப்போதும் போல் 5 வருஷம் எஃப்யூபிலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ரிவைவ் பண்ணணும். அசைன்மெண்ட், நாமினேஷன் எல்லாமே உண்டு. சூசைட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் தான். பேக்டேட்டிங் உண்டு. இன்றைக்கி தான் பாலிசி லான்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி பாலிசி கொடுத்துட்டு ஜூலை மாதத்துக்கு பேக்டேட் பண்ண முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? இன்றைக்கி தான் பாலிசி லான்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு பாலிசி விற்றுருக்கீங்க, நான் வந்து ஏப்ரல் மாதத்தில் பேக்டேட் பண்ணால் பண்ண முடியாது. ரெண்டாவது, பேக்டேட்டிங் எப்போதுமே வித்தின் த ஃபினான்ஷியல் இயர். 2 கண்டிஷன் இருக்குது. நாட் பிஃபோர் த லான்ச் ஆஃப் த பிளான். குழந்தையே இன்றைக்கி தானே பிறந்திருக்கு, ரைட்டா? ஸோ அது பார்த்துக்கணும். ரைட், இது லோன் இன்ஃபோர்ஸ் பாலிசிஸுக்கு 2 வருஷம் பணம் கட்டியிருந்தால் 40% ஆஃப் த சரண்டர் வேல்யூ கிடைக்கும். 2 வருஷத்துக்கு மேலேனா 80%. பெய்டப்னா 50% 2 வருஷத்துக்குள்ளனா. அதுக்கு மேலே போனால் 75%. இது லோன். கமிஷன், இன்ஃபேக்ட் அதை விட இங்கே வந்து கமிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தான் கொடுக்குறாங்க இல்லையா? கடைசி வரைக்கும் நம்ம இது பண்ணால் நம்ம ப்ரீமியம் எவ்வளோ கொண்டு வரோங்கிறதா இருக்குது. இதெல்லாம் பிக் டிக்கெட் ப்ரீமியம் வருது. இதில் 10 லட்சம்லாம் கொடுத்தீங்கன்னா அழகான ப்ரீமியம் வருது. ஏர்லி ப்ரீமியம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல கமிஷன் வரும். ரைட், சரி. அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் நான் வந்து பழைய பிளானை வச்சு தான் போட்டிருக்கேன். இட் இஸ் நாட் அஃபிஷியல். ஐ ப்ரெசியூம் ஸோ இதுதான் இருக்குங்கிறதே ஒரு கணிப்பில் தான் போட்டிருக்கேன். ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா நான் குரூப்பில் புல்லட் பாயிண்ட்ஸாக போடுவேன். ஐ வில் நாட் சென்ட் சர்க்குலர். பட் இதுதான் அண்டர் ரைட்டிங். இது பிளான் குரூப் 1ல் வருது. இது ரைட்டா? 760க்கு உண்டானது தான் நான் போட்டிருக்கேன். அண்டர் ரைட்டிங் கைட்லைன்ஸ் நமக்கு கைக்கு வரல, பிரான்ச்சுக்கு வந்திருக்கும். நமக்கு கைக்கு வரல, பிரான்ச்லேயும் கேட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட், ஏன்னா பிளான்லேயே ஒன்றும் பெருசாக மாற்றலையே. ரிஸ்க் கவரேஜ்லேருந்து எல்லாமே அப்படி தானே இருக்குது. அப்போ என்ன மாற்றம் இருக்க போகுது இல்லையா? ஆன் தி அசம்ஷன் தட் ஐ எம் ஷோயிங் தி ஸ்லைடு. பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப் 1 பிளானில் வரும். இது 10 லட்ச ரூபானா 12,50,000 எஸ்யூசி எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் சிவகுமார் சார் வந்திருக்காரா? வரல இல்லையா? வந்துட்டாருங்க சார், வந்துட்டாரு. ஐயோ, நான் சொன்னா நான் இது கொடுத்துருப்பேன் கோஸ்ட். இல்லை சார், அந்த கிளாஸ் ஃப்ளோவாக இருக்கும்போது தொந்தரவு வந்துக்கிறாரு. சரி, ஓகே, ரைட், நான் கொடுக்குறேன். ரைட், இப்போ முடிச்சிடுறேன். ஸோ ஆல் எலிஜிபிள் லைஃப்ஸ், நான் மெடிக்கல் ப்ரிஃபர்டு, ஸ்பெஷலு, ஜென்ரல் எல்லாமே கொடுக்கலாம். நான் மெடிக்கல் வராதவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி கொடுக்கணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் A1 கேட்டகரியாக இருந்தால் மட்டுமே கொடுக்க முடியும். அதுவும் 24 வீக்ஸாக ப்ரெக்னன்சிக்குள்ளே தான் பண்ண முடியும். ரைட்டா? மைனர் மேஜர் லைஃப்ஸு எல்லாமே டிஆர்எஸ்ஜிஏன்னு போட்டிருக்கேன், தப்புது. 2 crores. டிரான்ஸ்ஜெண்டர் ஆல்சோ அலவுடு. ஆனால் அது வந்து ப்ரப்போசல் கம்ப்ளீஷன் வந்து சென்ட்ரல் ஆஃபீஸில் தான் பண்ணுவாங்க. கீமேனு பார்ட்னர்ஷிப்லாம் கிடையாது. ஒன்லி எம்ப்ளாயர் மாத்திரம் உண்டு. என்ஆர்ஐ குரூப்ஸ், குரூப் கண்ட்ரிஸ் என்னென்ன பார்க்கலாம். குரூப் 1 and 2 கிடையாது. 3 and 4 அலவுடு வித் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். குரூப் 5 வித்தவுட் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். ஜென்ரலாக ஸ்டாண்டர்டாக 121 கண்ட்ரி இல்லையா? அதில் நான் மெடிக்கல் ப்ரிஃபர்ட் கொடுக்கலாம். நான் மெடிக்கல் ஸ்பெஷல்னு வரப்போ என்ஆர்ஐஸுக்கு மாத்திரம் கொடுக்க முடியும், எஃப்என்ஐஸுக்கு கொடுக்க முடியாது. மைனர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு குரூப் 4 and 5 கொடுக்கலாம். மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் குரூப் 5, என்ஆர்ஐ, எஃப்என்ஐஓஸ் அது கொடுக்கலாம். டேர்ம் ரைடர், பிடபிள்யூ ரைடர்
அது செப்பரேட் அண்டர் ரைட்டிங், அதுவும் கொடுக்கலாம். ரைட்டா? சரி, இது யூஎஸ்பி இது எப்படி சார் பண்ணுறது? ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். அதான் ஒரு ஃபேமிலிக்கு போனால் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நிறைய லைஃப் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? எஜுகேஷன், வெட்டிங்கு, ஹாலிடே, ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், கிஃப்ட் டு கிராண்ட் சில்ட்ரன், குழந்தை பிறந்த நாளைக்கு கிஃப்ட் பண்ணலாம். அப்கோர்ஸ் அந்த டேட்டில் நம்ம பாலிசி போடலாம். சிங்கிள் ப்ரீமியம் கிடையாது இதில். லிமிடெட் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. வெரி ஷார்ட் பீரியடு, ஷார்ட் டேர்ம் பேமெண்ட், லாங் டேர்ம் கோல், டெய்லர் மேட் சொல்யூஷன். நீங்கள் வந்து இந்த ஒரே பாலிசியை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அதான் நான் சொன்னேன். நியூ பார்ன் டு கிராண்ட் பேரண்ட்ஸ்னு சொன்னேன். ப்ரொடெக்ஷன் அண்ட் சேவிங், ப்ரொடெக்ஷன் ஓரியன்டாக இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ஜாஸ்தி இல்லையா? 1.25 டைம்ஸ். டேக்ஸ் பெனிஃபிட்ஸு ஒன்லி ஓல்டு ரிஜிமில் இருந்த இந்த 10 டைம்ஸுக்குள்ளே அந்த கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் வந்தால் உண்டு. செக்ஷன் 10 பெனிஃபிட் உண்டு. ஓல்டு ரிஜிமில் ஏடிசி பெனிஃபிட் எடுத்துக்கலாம், நியூ ரிஜிமில் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். டாக்ஸேஷனு அதை பற்றி நான் உள்ளே போக வேண்டாம். செக்ஷன் 10 பெனிஃபிட் வேணும்னா யூ ஷுட் என்ஷூர் தட் யுவர் ஆனுவல் ப்ரீமியம் ஷுட் நாட் எக்ஸீட் த கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா பாலிசினா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது ஆனுவல் ப்ரீமியம். அது போயிருங்கன்னா அந்த செக்ஷன் 10 பெனிஃபிட் கிடைக்காது. பெனிஃபிட் மிச்ச பெனிஃபிட் எல்ஐசி பெனிஃபிட்ஸ் கொடுத்துருவாங்க. செக்ஷன் 10 மெச்சூரிட்டி டேக்ஸ் ஆகும், அவ்வளோதான். இன் அதர் வேர்ட்ஸ், ரைட்? ஃபேமிலி பேக்கேஜாக கொடுக்கலாம். சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், மேரேஜ், பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பண்ணலாம். ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு 45 வயசில் ஒருத்தர் போட்டார் வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வருஷம் போட்டாலும் நல்ல சைஸபிள் சம். 45 வயசு நான் மெடிக்கலே நம்ம நல்லா கொடுக்கலாமே, ரைட்டா? ப்ரீமியம் பெனிஃபிட் இருக்குது, லெகசி ஆஃப் கேர் இருக்குது, ஹெல்த் கேர் சொல்யூஷன், அதான் கிரிட்டிக்கல்னு சொன்னேன். சரியா? ஸோ ஈஸி டு பிச்சின் நம்ம தான் பண்ணணும். இந்த எல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து அவங்கெல்லாம் சொல்லுவாங்க டேர்ம் பிளானில் நம்ம ரிட்டர்ன் கிடையாதுங்கிறது சொல்கிறோம். டேர்ம் பிளான் இஸ் அது ஒரு விதமான இது காம்பினேஷனாக கொடுக்கணும், ரைட்டா? கப்பில் இந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ தான் எம்ப்ளாய்டாக இருக்காங்க. நான் மெடிக்கலில் எப்படி பிச்சின் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த 20 to 15 போட்டிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? 50 வயசுக்கு மேலேயும் கொடுக்கலாம் மெடிக்கல் பண்ணி. பட் நம்ம வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியாகும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஈஸி வே டு கெட் கனெக்டட் பை சர்விங் மோர் ஃபேமிலி. இந்த மாதிரி பிளான் வந்திருக்கு, புதுசாக லான்ச் ஆகிருக்கு வித் 6% ஆஃப் தி ஆனுவலைஸ்டு ப்ரீமியம். இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து வேரியஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நேற்று கூட அவர் சொன்னார் இல்லையா? அதெல்லாம் நம்ம பண்ணி நிறைய யார் எந்தெந்த செக்மெண்ட்டு கொடுக்கலாம் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி தான். நிறைய இருக்குது. இது 1,25,000 பாலிசி யாருக்குனாலும் கொடுக்கலாம்ல சார்? நான் மெடிக்கல் ஜென்ரலில் கொடுக்கலாம் இல்லையா? 12 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் 35 வயசு வரைக்கும், ரைட்டா? 12, 8, 5 ஒஸ்ட்டுக்கு ஒஸ்ட்டு 50 வயசு வரைக்கும் 46 to 50 5 லட்சம் கொடுக்கலாம். மினிமம் சம் அஷ்யூர்ட் 1.25 லேக்ஸ் எந்த பாலிசிலுமே கிடையாது. லீவ் அலோன் தி மைக்ரோ இன்சூரன்ஸ், அதை விட்டுருங்க. அப்போ நம்ம ஏன் அது இயர்லி ப்ரீமியம் கொடுத்தா என்ன? ஈஸியாக பண்ணலாம், ரைட்டா? கேரண்டீடு அடிஷன் திரும்பி திரும்பி அவங்கள்ட்ட பேசணும். உங்களுக்கு பாலிசி பாண்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சார் அப்படிங்கிறத சொல்லணும். எத்தனை பேர் போனஸ் எவ்வளோ வரும் கேட்குறாங்க. நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியுதா? ஆப்பை வச்சு சொல்கிறோம். கேன் யூ அஷ்யூர் தம் திஸ் வில் பி த போனஸ் ஃபார் யூ ஃபார் தி என்டையர் டேர்ம்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்மளால இப்போ சொல்ல முடியாது. ஆப்பில் சொல்கிறாங்க, நம்ம கன்சர்வேட்டிவாக ஒர்க்கிங் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி வரோம் அப்படிங்கிறத சொல்கிறோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ திங்க். எனிவே, ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க சார். தேங்க்யூ ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? எஸ் சார், ஓகே. சரி, இது நான் ஏன் காமிக்கிறேன்னா, சிவகுமார் எங்க இருக்காரு? கொஞ்சம் சவுண்ட் வராம பார்த்துக்கோங்க. ஓகே, இது எதுக்கு காமிக்கிறேன்னா, இது ஒரு சின்ன ஒரு 890க்கு இந்த ப்ரீமியம் வந்து வெப்சைட்லேருந்து தான் எடுத்தது, ரைட்டா?
10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு, நோ ரைடர்ஸ் நத்திங், 83,800 ரூபா. ஸோ அதனால 6%, அது இல்லாமல் 1.25% இன்சென்டிவ், 7.25% இஸ் தி கேரண்டீட் அடிஷன். இது நீங்கள் இந்த கால்குலேஷன் தான் முக்கியம். 20 வருஷம் பாலிசி, 15 இயர்ஸ் பிபிடி, வயசு 32, 10 லட்ச ரூபா பாலிசி, ப்ரீமியம் 83,800 ரூபா இயர்லி ப்ரீமியம், கேரண்டீட் அடிஷன் 6% ப்ளஸ் 1.25%, 7.25%. இப்போ இந்த 83,800 ரூபா இருக்கு, இதில் 7.25% இங்கே போட்டிருக்கேன், ரைட்டா? நெக்ஸ்ட் இயர் வரப்போ இந்த 83 1,67,600, இதில் 7.25. அகைன் தேர்ட் இயர் 2,51,400, இதில் 7.25. இப்படியே ஆட் பண்ணிகிட்டே போனால் இப்போ 15 வருஷம் தான் பேமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 15 வருஷம் முடிஞ்சோன்னா இதோட ஸ்டாப் ஆயிரும். ஆனால் அதுக்கு அந்த ரிமைனிங் 5 இயர்ஸுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ் உண்டு. எவ்வளவு? 7.25. ஏன் இங்கே 7.25னா அவர் 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்காரு. இதே இது 3 லட்ச ரூபா எடுத்திருந்தா 6%. புரிஞ்சுதா? ஸோ அதனால் அந்த சம்மஷூடு, ஹையர் சம்மஷூடுக்கு உண்டான இன்சென்டிவை ஐ ஹவ் ஆடட் ஹியர். ஸோ டோட்டலி இட் கம்ஸ் டு பெனிஃபிட் மாத்திரமே 11,84,722 rupees 50 paise. கரெக்டா? நான் லைன்ல இருக்கேன் இல்லையா? கேட்கறது இல்லையா? சார் கிளியரா இருக்குங்க சார், கிளியரா இல்ல, இருக்கு. எனக்கு இங்க என்ன பவர் வரல, அதனால ஐ எம் ஆஸ்கிங், டோன்ட் வரி. நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். இல்லாட்டா அப்படி போயிடுச்சுன்னா நான் திரும்பி போயிட்டு வெளியில வருவேன், ஹாட்ஸ்பாட்ல வருவேன், ஓகே ஓடுற சார். வரைக்கும் ஓடும். அதுக்குள்ள பவர் வந்துட்டு தான் மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த திங். இப்போ பாருங்க, 10 லட்ச ரூபா பிளஸ் இந்த அக்ரூடு கேரண்டி எடிஷன், வேற எதுவும் பெனிஃபிட் கிடையாது, லாயல்டி எடிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டோட்டலி 21,84,722.50. அவர் டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ கட்டியிருக்காரு? 1,25,000, 12,57,000 கட்டியிருக்காரு. ஸோ டோட்டல் கெயின் என்ன? 9,27,700. ஆல்மோஸ்ட் 173.8. இது இல்லாம டெத் பெனிஃபிட் என்ன? 12,50,000. இதை விட்டுருங்க. இது இல்லாம அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் ரைடர் எடுத்திருந்தா அந்த பெனிஃபிட் உண்டு. இதெல்லாம் எந்த ரைடருமே நான் கொடுக்கல இதுல. பட் இது எப்படி ரிட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி இந்த கேரண்டீடு அடிஷன்ஸ் ஆட் ஆகுது. கேரண்டீடு அடிஷன் ஆட் ஆகுது புரிஞ்சுதான் முதல்ல? அது புரியலைன்னா கிளாஸ் வேஸ்ட்டு. அது புரியலைன்னா சொல்லுங்க, அதுதான் முக்கியம். கியூமுலேட்டிவ்லி 83,800க்கு 7.25%, 6% தான். ஆனால் அந்த 1.25ங்கிறது 10 லட்ச ரூபாய் உண்டான இன்சென்டிவ், ஹையர் சம்மர்ஷியல் இன்சென்டிவ். 1,67,000. ரெண்டாவது வருஷம் பாருங்க, 83,800 × 2, மூணாவது வருஷம் × 3, நாலாவது வருஷம் × 4, இப்படியே போகிறது. இதில் ஆட் ஆகிட்டே வருது. ரைட்? இது புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 10 லட்ச ரூபா இன்டாக்டாக இருக்கும். மெச்சூரிட்டியில் 10 லட்சம் தான் கொடுப்பாங்க, 1.25 டைம்ஸ் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. டெத்து சம்மர்ஷூட் வேற, பேசிக் சம்மர்ஷூட் வேற. பி வெரி கிளியர். இது ஒன்று. இப்போ இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்த அமௌண்ட் பாருங்க, 9,27,722. திஸ் இஸ் தி எல்லோ ஹைலைட் பண்ணுது கெயின். இப்போ பழைய பீமா ஜோதியில் எப்படி சார் கொடுத்துருக்காங்க? இப்போ பாருங்க, இதே ஆளு, இதே 10 லட்சம் பிரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு தெரியுதா? தெரியுது சார், 78,623. அப்கோர்ஸ் பிரீமியம் கம்மி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எவ்வளவு? 50 ரூபா. ரைட்டா? அங்கேயும் 15 வருஷம் தான் பே பண்ணியிருக்காரு. ரைட்டா? இங்கே கியூமுலேட்டிவாக கிடையாது, பேசிக் சம்மர்ஷூடு 50,000 வெரி சிம்பிள் இல்லையா? 10,000 / 1,000 × 50, ரைட்? இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். எக்ஸாக்டாக 10 லட்ச ரூபா வந்துடுது. சம்மர்ஷூட் 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா. 10 + 10 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கேயும் 15 வருஷம் தான் கட்டார், இங்கேயும் 15 வருஷம் தான் கட்டார். ஆனால் டோட்டல் பிரீமியம் இங்கே எவ்வளவு? 11,79,345. 11,79,000. இங்கே பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, அக்ரி, ஓகே. ஆனால் இங்கே பெனிஃபிட் பாருங்க, கெயின் பாருங்க, எவ்வளவு? 8,20,655. ரைட்டா? தெரியுதா? தெரியுதுங்க சார், தெரியுது சார். எல்லாம் ஹைலைட் பண்ணிக்க பாருங்க. இங்கே பாருங்க, 9,27,722. ரைட்டா? எஸ் சார். ஆல்மோஸ்ட் 1 lakh கூட வருதா? பழைய பிளான் நம்ம கம்பேர் பண்றது நமக்கு புரிஞ்சுக்குதான். அந்த பிளான் நம்ம விற்க போறது இல்லை.
ஒய் எல்ஐசி ஹஸ் லான்ச் திஸ் நியூ பிளான்ங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லை, அதுக்கு தான் இதை காமிக்கிறது. இதுதான் புரிஞ்சா உங்களுக்கு, பை டு பை கம்பேரிசன் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். இது ஒரு சாம்பிள் தான். ரைட் ரைட். இப்போ சரண்டர் வந்து பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எதனாலனா இதை மாதிரி நான் முன்னாடி கூட இந்த கிளாஸில் காமிச்சேன். சரண்டர் பண்ணால் அவ்வளோ ஒரு லாஸ். 3 வருஷம் தான் இங்கே ப்ரீமியம் கட்டியிருக்கார். பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா சம்மர் ஷூட், 41,700 rupees ப்ரீமியம். ரைட்டா? 3 வருஷம் 1,26,100 41,700 3 அதானே. இதில் வந்து இறந்து போனால் என்ன கொடுக்கணுங்கிறது இருக்குது. சம்மர் ஷூட் ஆன் டெத்துங்கிறது ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்காங்க. ரைட்டா? இது கேல்குலேஷன் பர்பஸ் டு அரைவ் அட் தி ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ. முன்னாடி நாங்கள் நடத்தினேன். இது நம்ம பேப்பரால் எழுதி கூட கையில் எழுதி நோட் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணினா அந்த ஃபேக்டர் இருக்குது. 3 வருஷம் ப்ரீமியம் தான், இது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. அந்த ஃபேக்டர் பிரகாரம் இது போட்டிங்கன்னா இந்த பாருங்கள், சம்மர் ஆன் டெத்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ஃபியூச்சர் ஆனுவல் அப்ளிகபிள் ஜிஏ அவர் கட்டியிருந்தா எவ்வளோ வரும், கேரண்டீட் அடிஷன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா. அப்புறம் இந்த எஸ்எஸ்சி ஃபேக்டர் டூரேஷன் 3 டூரேஷன் 3ன்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஓவரால் இது ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம தான் போட்டு பார்க்கணும். சர்க்குலரை பிடிச்சி நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். எக்ஸல் தெரிஞ்சால் போடலாம், கால்குலேட்டர் தெரிஞ்சால் எழுதி பார்க்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ வருது ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ ரெட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், 46,194. எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 1,25,100. வந்து இந்த பழைய ஸ்கிரீன் தான் சார் இருக்கு. ஸ்கிரீன் வரலையா? ஸ்கிரீன் வந்து 890க்கு மாறல. பழைய 890க்கு மாறலைங்க சார். ஏன் நீங்கள் வந்து முதலே சொல்லல? நான் மாட்டு பேசிகிட்டே இருக்கேன். சார் மாறிடும்னு நினைச்சோம், அது அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. சொல்ல வேண்டாமா? சரி, எனக்கு இப்போ மட்டும் தெரியுதா? தான் மாறல. அப்புறம் நீங்க இப்போ தெரியுதா? இருங்க சார், இன்னும் வியூ ஆகல சார். சரி, ஆரம்பிச்சேன். ஓகே, இப்போ வியூ ஆகுது சார். நீங்கள் எல்லாரும் முழிக்கிறப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது, என்னடா ஒருத்தருமே உண்மை இது இல்லையே. சரி, இந்த 41,700ங்கிறது தான் இயர்லி ப்ரீமியம், 3 வருஷம். ரைட்டா? எஸ் சார். இருக்காரு இங்கே வந்து இன்சென்டிவ். ரைட்டா? ஏன்னா 5 லட்சத்துக்கு உண்டான இன்சென்டிவ் 1,25,100. இப்போ தெரியுது இல்லையா? இப்போ தெரியுதுங்க சார். இதுதான் ஃபார்முலா. நான் ஏன் இங்கே காமிக்கிறேன்னா, இந்த இதுக்கெல்லாம் ஃபேக்டர் போட்டு தான் இந்த ஃபிகர் வந்திருக்கு, 17,024. இந்த டோட்டல் ஃபிகரை போட்டுட்டு 30,040. இதெல்லாம் ஒரு ஃபார்முலா பேஸ்டு. ஏன் சார் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கலாம், பெரிய பிரான்ச்சில் கேட்டால் சொல்ல போகிறாங்க அப்படிம்பீங்க. தட் இஸ் டிஃபரெண்ட்டு. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி கொஞ்சமாவது வேண்டாமா ஒரு லீக் குரூப் ஏஜென்ட்ஸ் மெம்பர்ஸுக்கு? அதனால் இதை காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த 1,25,100 ப்ளஸ் அந்த 3 ஃபேக்டருக்கு உண்டான அமௌண்ட் அரைவ் பண்ணது 46,194 is the special surrender value. Whereas he has paid how much? 1,25,100. அப்போ சரண்டர் பண்ணால் பாலிசி ஹோல்டருக்கு லாபமா நஷ்டமா, இதை நம்ம சொல்லணும். பெர்சிஸ்டன்சி நமக்கும் போயிடும், கமிஷன் போயிடும், எல்லாம் இருக்கா இல்லையா? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பாலிசியை ரீட்டைன் பண்ணுறோமோ எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போனா தான் அந்த பெர்சிஸ்டன்சி ரேஷியோ வில் இம்ப்ரூவ். ஃபஸ்ட் இயர் நல்லாயிருக்கும், 5வது வருஷம் அதுதான் அந்த ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பார்க்குறாங்க. அதுக்கு தான் நான் இதை காமிக்கிறேன். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அ திங். ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ண சர்க்குலரில் இருக்குது. சர்க்குலர் வேணுங்கிறவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறேன். நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், அது பண்ணிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ இதுதான் ஐ திங்க் ஐ கவர்டு எவ்ரிதிங் நினைக்கிறேன். ஓகே, 8:41 ஆகிடுது. ஐ டோன்ட் நோ எவ்வளோ நேரம் இதாகும் தெரியலை. குயிக்காக பேசலாம், இல்லாட்டா நான் வந்து ஹாட்ஸ்பாட்டில் போயிட்டு வரணும். நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா? நான் ஹாட்ஸ்பாட்டில் வந்துடுறேன். ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஐஎல்ஜி மெம்பர்ஸ் as well as குரூப் மெம்பர்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் செஷன் தான். நான் சொன்ன மாதிரி இந்த பிளானை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிறனால
இது நிறைய விற்கலாம், நல்ல ஸ்கோப் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அளவு புரிஞ்சுருக்கோங்கிறது தான். ரைட்டா? எஸ் சார் கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம், டைம் இருக்கு. சார் வந்து அடுத்து ஹாட்ஸ்பாட்ல வர வரைக்கும் உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் நோட் பண்ணி வைங்க. சாரு உள்ள வந்தோம்னா நம்ம திருப்பி இல்லை, கொஸ்டின் இப்போ ஆன்சர் இப்போதைக்கு ஓடுது. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் இட் வில் கோ. அப்படியே பேசலாமா? பேசலாங்க சார். கொஸ்டின் ஆன்சர் கண்டினியூ இருந்தால் பண்ணலாம். லெட் அஸ் கோ. இப்படி பார்க்கலாம். சார் எனி கொஸ்டின்ஸ் வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேங்க சார். இந்த பிளான் சம்பந்தமா கேளுங்க. சார் சார் வந்து நார்மலா விடாத மழை. சென்னையில மழை பெய்யுதுங்க, எங்க ஊர்ல மழையே இல்லைங்க. எங்க ஊருக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க எல்லாரும். சார் இங்க விடாத மழை, இடி மின்னலோட பீமா ஜோதி எடுத்திருக்காங்க சார். அதுவே பெரிய விஷயமா இருக்கு சார் எங்களுக்கு. சூப்பர் சூப்பர். யாருக்கும் எந்த சந்தேகமே இல்லையா? கிளியர் போல இருக்கு. இந்த பிளான்ல ஒண்ணுமே இல்லையா? அதனால தான் இல்ல அவங்க சார், பன்னீர்செல்வம் சார் வந்துட்டார். சார் வாங்க, வெல்கம். அன்மியூட் பண்ணிங்க சார். வாங்க பன்னீர். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒன்றும் இல்லை சார், இதுல ஃபிமேல் கேட்டகரி, ஒர்க்கிங் விமன், ஆ, கிராஜுவேட்டு, ஒர்க் பண்றதுக்கு ஐடி ப்ரூஃப் இருக்கு, பட் சேலரி ப்ரூஃப் இல்ல. சேலரி ப்ரூஃப் 1,00,000க்கு மேல போனா தானே சார் கேட்பாங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நீங்க எழுதுறது தானே எடுத்துக்க போறாங்க அவங்க. ரெண்டாவது இன்கம் ப்ரூஃப் வந்து 25 லட்ச ரூபா டோட்டல் சம்மர்ஷூட் வரைக்கும் கேட்கறதே கிடையாது. 25 லட்சம் ரூபாய் கிடையாதா? ஆமா. ரெண்டாவது கிராஜுவேட்ங்கிறது ப்ரூவ் பண்றதுக்கு கேக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இருந்தா எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கொடுக்கலாம். ஐடி இருக்கு, ஐடி அதை கார்டு இருக்குது. கொடுக்கலாம். நீ அது யாரு உங்களுக்கு அப்படி எந்த யாரு நம்ம பிரான்ச்ல யாரும் சொன்னாங்களா அப்படியே இருக்காரு? அப்படி இருக்காது. இல்ல, சேலரி ப்ரூஃப் நம்ம இந்த பிரான்ச்ல கேக்குறாங்கல்ல, அதான் பார்த்தேன். இல்ல சார், அதான் அவங்க ஆனுவல் பிரீமியம் 1 லேக் மேல போனா கேட்பாங்க. அதான சொல்றேன். கண்டிப்பா. சரி இல்ல சரி. இல்லாட்ட கேட்க மாட்டாங்க. நம்ம எழுதுறது தான், ஏசிஆர்ல எழுதுறது தான். ஓகே ஓகே. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஐடியாவது கொடுக்கணும். இல்ல, அது இருக்கு, ஐடி இருக்குது, பட் சேலரி ப்ரூஃப் இல்ல. சேலரி சார் சொல்ல வரேன். இப்ப தான் ஜாயின் பண்ணிருக்காங்களா இல்ல முன்னாடியே பண்ணி இது இல்ல பண்றாங்களா? இல்ல, அவங்க 5-6 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க சேலரிக்கு ப்ரூஃப் கொடுக்கறதே இல்ல. சரி, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றாங்களா? இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது அது இல்ல. பரவாயில்ல. பேங்க்ல கிரெடிட் ஆயிருக்கும்ல, அதை காமிச்சிருங்க. பேங்க்ல அது சேலரின்னு காட்ட மாட்டேங்கிறாங்க. அது பரவாயில்ல. அது அவ்வளவுதான் பரவாயில்ல. சார். அவங்க கேட்டாதான் நீங்க அதை பத்தி கவலை பண்ணணும். நீங்களாக மண்டையை போட்டு உடைச்சுக்காதீங்க. ஆனால் ஆ, இதை எழுதினா நீங்க எழுதினதை அவங்க நம்பணும். அவ்வளவுதான். நம்ம கரெக்டா எழுதுறோம். கரெக்டா ம், ம். ஓகே எம்ப்ளாய்மெண்ட் ஓகே. ஐடி ப்ரூஃப் கொடுக்குறோம். அவ்வளவுதான். 1,00,000க்கு மேல பிரீமியம், இயர்லி பிரீமியம் போனா கேட்பாங்க. ஓஹோ, சரி சரி சரி. ஆண்டு பிரீமியம் வந்து 1,00,000க்கு மேல போனா கேட்பாங்க. அது வந்து மேண்டேட்டரி ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங்ல. அது ஓகே கேட்கணும். ஓகே ஆ, ரைட்டா? ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க சார் சோமநாதன், பெங்களூர் சார். சொல்லுங்க சார். சார் டுடே கிளாஸ் சூப்பரா. ஃபர்ஸ்ட் சர்க்குலர் வந்த உடனே நீங்க எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். சின்ன கொஸ்டின் என்னன்னா சார், இது ஆல்ரெடி பீமா ஜோதி இருக்கும்போது வை எல்ஐசி brought another பீமா ஜோதி ஃபார் தட் மிடில் கிளாஸ் டார்கெட் பண்றதா எதுக்குன்றதுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கலாம் அதுக்கு சார். தான் இந்த நான் கம்பேரிசனை காமிச்சேன். அந்த பீமா ஜோதிக்கு இந்த பீமா ஜோதிக்கு என்ன வித்தியாசம்? கம்பேரிசன் 6%. கரெக்ட். ஆமா சார். இப்ப பாத்தீங்க இல்லையா நீங்க பெனிஃபிட்? பார்த்தேன் சார். பிரீமியம் ஸ்லைட்லி, அதாவது டிக்கெட் சைஸ் பெருசா பெருசா பிரீமியம் வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ரிஸ்க் கவரேஜ் இது இருக்கு. ஓகே ரெண்டாவது ஏன்னா பை டு பை பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரீமியம் கம்மியா இருக்கலாம் பழைய பிளான்ல. அதை பத்தி இப்ப நம்ம பேச தேவையில்லை. பழைய பிளான் இல்ல, விட்ரான். கரெக்ட். புது பிளான்ல இந்த 6% ஆட் ஆன்ங்கிறது. ரெண்டாவது அதர் மெயினா கிரிட்டிக்கல் இல்னஸோட வந்திருக்கு இல்லையா? தட் இஸ் மெயின் திங். மெயின் இப்போ எல்ஐசி எப்படி பார்க்கறதுன்னா, சம்மர்ஷூட்டை விட்டுட்டு இது எல்லாமே இப்போ அக்குமுலேட்டட் ப்ரீமியத்தை தானே கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நவ்ஜீவன் ஸ்ரீ, அதே மாதிரி கரெக்ட். இந்த பிளான் அப்படி தானே. வாட் யூ கால் இப்போ கப்பிள்ஸுக்கு ஒன்று லான்ச் பண்ணாங்களே, சாந்தி. 888 அண்ட் 889 இல்லையா? கரெக்ட் கரெக்ட். ஸோ அதனால அந்த மாதிரி தான் இப்போ எல்ஐசியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கேரண்டி எடிஷன்ஸில். ஓகே ஓகே அதனால தான் தே லான்ச் திஸ். ரைட் சார். அருமை சார் டுடே கிளாஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் யுவராஜ் சார். குட் ஈவினிங் சார். பூந்தமல்லி யுவராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் எங்களுக்கு ஒரு டைம் நியூ லான்ச் முன்னாடியே எடுத்துருங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் வந்து அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து இதுல எவ்வளவு சம்மர்ஷூட் மேல ஸ்பெஷல் ரிப்போர்ட்? சார் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டு 3 கேட்டகரி இருக்குது சார். அதாவது ஏஜுக்கு தக்கன அவங்க நான் மெடிக்கலில் பண்ண முடியாத கேஸு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் பண்ணணும். ஏஜுக்கு தக்கன அந்த ரிப்போர்ட்ஸ் வரும். அதானே உங்கள் கேள்வி? ஆமாம் சார். சம்மர்ஷூட் இல்லை, சம்மர்ஷூடுக்கு வந்து எவ்வளோ மேலே
இல்ல ஏஜ் அது பேஸ்ட் ஆன் ஏஜ் அதுதான் தான் சார். அது. இப்போ வீடியோ மெடிக்கல்ல இப்போ 35 வயசு வரைக்கும் வீடியோ மெடிக்கல்ல கொடுக்கலாங்கிறாங்க. நோ ஸ்பெஷல் ரிப்போர்ட் 35 வயசு வரைக்கும் ஓகே கிடையாது. ஸ்பெஷல் ரிப்போர்ட் கிடையாது. 1 கோடிக்கு மேல போனா இப்போ 34 வயசு ஆள் வந்து 1 கோடிக்கு போறான்னா இது. இப்போ டேர்ம் பிளானை விட்டுருங்க. டேர்ம் பிளான் 5 லட்சம்னா கூட நீங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட் எடுத்தாகணும். ஆமா when you take that term plan no choice. ஓகே நான் மெடிக்கல் பண்ணவே முடியாது. அது ஒண்ணு. ஆமா ஆமா ரெண்டாவது கம்பல்சரி அது ஸ்பெஷல் ரிப்போர்ட் எடுத்தே ஆகணும். அந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சம் அஷ்யூர்டு. ஓகே அது ஒண்ணு. இது அது நம்ம வந்து அந்தந்த ஏஜுக்கு தக்கன ஒரு சார்ட் இருக்கு. உங்களுக்கு சார்ட் 1 சார்ட் 2ன்னு 2 இருக்கு. சார்ட் 1னா நான் மெடிக்கல் கேட்டகரியில வர்றவங்க நான் மெடிக்கல்ல பண்ண முடியாதவங்களுக்கு மெடிக்கல் பண்ணணும். யூ காட் மை பாயிண்ட். ஓகே நான் மெடிக்கல்ல கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், ஆமா வேற ஏதாவது அவங்களோட டிஃபார்மிட்டி இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்கள வந்து நான் மெடிக்கலுக்கு உண்டான அந்த சார்ட் ஒன்று தனியா இருக்கு. தோஸ் who are coming under நான் மெடிக்கல் பட் we cannot give பாலிசி அண்டர் நான் மெடிக்கல் அப்படிங்கிற கேஸ் இருக்கு. அவங்களுக்கு ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் வரும். அவங்க ஏஜுக்கு தக்கன அந்த ஸ்லாபுக்கு தக்கன ரிப்போர்ட்ஸ் வரும். இப்போ நான் இதுலயே வந்து நான் மெடிக்கல் அந்த கேட்டகரியில் வராதவங்களுக்கு அது ஒரு தனி சார்ட் இருக்கு. சார்ட் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த சம் அஷ்யூர்ட் எஸ்யூசின்னு சொல்றோம் இல்லையா, சம் அண்டர் கன்சிடரேஷன், ஆமா அதுக்கு தக்கன அந்த ரிப்போர்ட்ஸ் என்னெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுங்கிறது லிஸ்ட் இருக்கு. அதுக்கு தக்கன அந்த ஏஜில் அந்த ஆள் எந்த இதில் ஃபிட்டின் ஆறாரோ அதை அட்டாச் பண்ணி எஃப்எம்ஆரும் போட்டு நம்ம அனுப்பணும். அவ்வளோதான். ஓகே கரெக்டா? தேங்க்யூ கிரண்குமார் சார், வெல்கம் சார். அட்மிட் பண்ணிக்கிங்க. ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். கிரண்குமார் சார், மதுராந்தகம் பிரான்ச். குட் ஈவினிங். சொல்லுங்க சார். சார் நம்மளது இதுல ஏஜென்ட் கமிஷன் என்ன காமிச்சேனே சார். 15%. அதாவது 10 to 14 பிபிடியில் 15%. ஓகே சார். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10லேருந்து 14 வருஷம் வரைக்கும் இருந்தால் 15% ஃபர்ஸ்ட் இயர்ல. ஓகே. செகண்ட் இயர் டு 6th இயர் வரைக்கும் 7.5%. ஓகே. தேர் ஆஃப்டர் 5%. ஓகே சார். இது ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 15 வருஷம் இருந்ததுனால் 20% ஃபர்ஸ்ட் இயர்ல. மிச்சதெல்லாம் ரிமைனிங் சேம். நான் சொன்னதுதான் 7.5% 6 வருஷம் வரைக்கும். தேர் ஆஃப்டர் 5%. 7.5 அதுல மாற்றம் கிடையாது. ஓகே ஓகே சார். இது போனஸ் கமிஷன் ஆட் ஆகும். முன்னாடி 2 to 5 இருந்தது. முன்னாடி என்ன பண்ணாங்க, 3 வருஷம் வரைக்கும் 7.5% கொடுத்தாங்க. இப்போ நீங்க பார்க்கணும், இப்போ வந்து 6 வருஷம் வரைக்கும் 7.5% கொடுக்குறாங்க சார். ஐ ரைட் அங்குராஜ் சார்? எஸ் சார், எஸ் சார். அந்த பர்சிஸ்டன்சி கொண்டு வரணும்ன்றதால தான் வந்து புலம்பிக்கிறோம். நீங்க டோட்டல் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கமிஷன் கம்மி கிடையாது சார், அதிகமா இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். பிரிச்சு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுக்காம பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏற்கனவே மொத்தமா ஒரு ஃபர்ஸ்ட்ல 25 கொடுத்திருந்தாங்க, அப்புறம் கம்மி ஆயிடுச்சு. அதுதான் சார் இப்ப பின்னாடி வந்து கொடுக்குறாங்க. 6 வருஷம் வரைக்கும் 7.5% கொடுக்குறாங்களே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. நம்ம பேசிட்டே இருக்கிற கரண்ட் வந்துருது எங்க வீட்டுல. வெரி ஹாப்பி. சூப்பர் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, வேற யாரும் இருந்தா இது பண்ணலாம், இல்ல முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லாட்டா முடிச்சுக்கலாம். சார் நான் ஒரு நிமிஷம் பேசிடலாமா சார்? தாராளமா பேசுங்க சார். இந்த பிளான் ஏன் எல்ஐசி இப்ப புதுசா பீமா ஜோதி மாத்திருக்காங்கன்னா, என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க எக்ஸாம்பிளா பழைய பிளான் எடுத்தீங்கன்னா ஒரு 25 வயசுக்காரருக்கு பீமா ஜோதி எடுத்து 10 lakhs சம்மர் ஷூடு 2015 போட்டீங்கன்னா அவர் டோட்டல் கட்டக்கூடிய பிரீமியம் பாத்தீங்கன்னா 11,67,585 ரூபா. மெச்சூரிட்டி 20 லட்சம் ரூபா ரவுண்டா. ஏன்னா அது 50 ரூபா கேரண்டிஷன் சம்மர் ஷூடுக்கு. இதே 55 வயசுக்காரரு இதே 20 years 15 years பிபிடி போட்டு இதே 10 லட்சம் எடுத்தாருன்னா அவர் கட்டக்கூடிய பிரீமியம் 14,29,000 ரூபாய். ஆனா மெச்சூரிட்டி அதே 20 லட்சம். ஆனா ஏஜ் ஆனவங்களுக்கு இந்த பிளான்ல நீங்க பிரீமியம் கூடுதலா கொடுத்தீங்கன்னா பிரீமியத்துக்கு கேரண்டிஷன் போடுறாங்க. சோ அப்போ மெச்சூரிட்டி வந்து இந்த பிரீமியத்துக்கு கேரண்டிஷன் கொடுக்கறதுனால இப்ப நம்ம கஸ்டமர் என்ன கேட்கறாங்க, ஏஜ் ஆனவங்க ஒரு ஜீவனானதெல்லாம் கொடுக்கும்போது நான் 5 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு நான் கட்டினதே 8 லட்சம் 7.5 லட்சம்ங்கிறாங்க. இதுல அந்த பிரச்சனை வராது. இவங்க கட்டினவனத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு மெச்சூரிட்டி கூடுதலா கிடைக்கும். சார் கரெக்ட்டுங்களா சார்? காம்பவுண்டிங்கா கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பிரீமியத்தை உங்கள்ட்ட வாங்குறோம் இல்லையா, நாங்க வச்சுன்னு சும்மா இல்லப்பா அந்தந்த வருஷத்துக்கு உனக்கு கிரெடிட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அவர் சொன்ன பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிட்டர்ன்ஸ். கரெக்ட். சோ பணத்துக்கு நம்ம வட்டி கொடுக்குறோம் அவ்வளவுதான். அதான் கம்பேரிசன் காமிச்சேன். ஏஜ் கம்மியா இருக்கிறவங்க தான்
இல்ல ஏஜ் கம்மியா இருக்கிறவங்க ஓகே, ரிஸ்க் சார் வேணுங்கிறவங்களுக்கு இன்னொன்று அதிகமா சிம்பிள் இருந்தாலுமே சிம்பிள் டேர்ம்ஸ். இல்ல சார், ரிஸ்க் வேணுங்கிறவங்க அதிகமா இருந்தாலுமே அந்த பிரீமியத்துக்கு நம்ம பெனிஃபிட் கொடுத்துட்றோம்ல. ஒன்ஸ் பாலிசி அக்செப்ட் பண்ணிட்டா அது அவ்வளவுதான். இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் 125% கொடுத்தானோ கரெக்ட். ஸோ பட் அந்த பிரீமியத்துக்கு தே ஆர் கெட்டிங் த பெனிஃபிட், வேர் as an agent we are also getting commission. ரைட்டா? இன்னும் கிரண்குமார் சார் சொல்லுங்க சார். சார் நவஜீவன் ஸ்ரீல பிரீமியத்துக்கு தானே கொடுக்குறாங்க, பட் இதை விட அது கூட இருக்கு இல்லைங்களா சார்? அது வேற பிளான், இது வேற பிளான் சார். நம்ம இந்த பிளானை வந்து இப்படிதான் பண்ணணும். இந்த பிளானுக்கு அதுல 9.25 8.5 9% அப்படி கொடுத்தாங்க, இதுலயும் கொடுக்கலங்கிறீங்க. இந்த பிளான் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லைக் தட், அவ்வளவுதான். ஒவ்வொரு பிளானுக்கு தக்கன அவங்க பண்ணலாம். சரியா? இது வந்து 6% வந்து இது மட்டும்தான், காம்பவுண்டிங் இல்ல அப்படியே. இல்ல சார், எவ்ரி இயர் நீங்க பேமெண்ட் பண்றப்போ அந்த வந்து கியூமுலேட்டிவா ஆட் ஆச்சு சார். நான் இப்ப எக்ஸல் காமிச்சேனே, உங்களுக்கு புரியலையா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்ப இந்த வருஷம் 1 லட்சம் பே பண்றோம், அதுக்கு 6%. நெக்ஸ்ட் இயர் 1 lakh பே பண்ணும்போது 2 lakhsக்கு தானே 12% 6% வரும். அப்படி பார்த்தா 1 லட்சத்துக்கு தானே கொடுக்கணும். அந்த வருஷம் தான் நீங்க பே பண்ணிருக்கீங்க, 2 லட்சத்துக்கு கொடுக்கணும் அவங்க. சார் அடுத்து அந்த 1 lakh இவங்க கிட்ட தானே இருக்கு, அதுக்கு தானே கொடுக்குறாங்க அவங்க. கரெக்ட் சார். கியூமுலேட்டிவா அது ஆட் ஆறப்ப அது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்தந்த வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டிங்ன்றது இன்ட்ரெஸ்டும் பிரின்சிபல்ல சேர்ந்து வந்துரும். அது இல்ல அதானே? இல்ல சார், இப்போ 50 ரூபா பெர் 1000 சம்பளம்னா அந்தந்த வருஷத்துக்கு கொடுத்தா அதை ஆட் பண்ணிடுறாங்க, ஃபிக்ஸ்டு. என்ன? ஆமா ஆமா சார். அங்க வந்து கியூமுலேட்டிவா காமிக்கல, ஏன்னா சம்மர்ஷூட் பேசிஸ்ல கொடுக்குறாங்க. இங்க வந்து நீங்க அந்த வருஷத்துக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ரைட், ஒண்ணு போச்சு. இப்ப இதே 6% இந்த வருஷம் பேமெண்ட்டுக்கு இது ஒரு 6% கொடுக்கலாமே. வேற கியூமுலேட்டிவா ஆட் பண்ணி தானே கொடுக்குறாங்க, அதை நீங்க பார்க்கணும் இல்லையா? அந்த பணம் அவங்களுக்கு தான் இருக்குங்கிறது வேற, பட் உங்க பணம் நீங்க ஆட் பண்றப்ப கியூமுலேட்டிவா ஆட் பண்ணி அதுக்கு தானே கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்கணும்? அப்படி பார்த்தா 85,000 ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இயர்ல கட்டுறேன், நான் உங்க கணக்கே வரேன். 85,000 கட்டுறாரு சார், 85,000 6%. அடுத்த வருஷம் 85,000 கட்டுறாரு, அதுக்கு 6% கொடுத்தா அப்புறமே ஏன் 1,70,000 கொடுக்கணும்? யூ டெல் மீ. அப்போ புரிஞ்சா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ அதனால தானே இப்ப அவர் அங்குராஜ் சார் சொன்ன மாதிரி நீங்க கொடுக்கிற பணத்துக்கு நாங்க வந்து வட்டி கொடுக்குறோம், ஆனா கியூமுலேட்டிவா கொடுக்குறோம். இப்ப நான் உங்களுக்கு காமிக்குவேன் அந்த எக்ஸல. ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் ஐ ஷோ இட். இல்ல நான் பார்த்தேன் சார். இல்ல அது நம்ம ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆகலனா we cannot sell it to the we cannot take it to the market. அதனால ஆமா சார், அதுதான் அவர் நீங்க கேக்குறீங்க இல்ல, நீங்க போன வருஷம் கொடுத்தீங்க, இந்த வருஷம் நீங்க கியூமுலேட்டிவா தான் நம்ம கொடுக்குறோம், கியூமுலேட்டிவா கொடுக்குறோம். அதான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சிம்பிள் டேர்ம்ஸ் சார். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. அதாவது நீங்க பேங்க் எஸ்பிஐ அக்கவுண்ட்ல பணம் வச்சிருக்கீங்க, எவ்ரி ஒரு வருஷம் முடியக்குள்ள எவ்வளவு இருக்கோ அதுக்கு நாங்க 6% எடுத்து தனியா வச்சிருவோம். 2வது வருஷம் உங்க டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு 6%. அந்த மாதிரி டோட்டலா எவ்ரி இயர் உங்க க்ளோசிங் பேலன்ஸ்ல இருக்கிற சேர்த்து 6% தனியா டோட்டலா ஆட் பண்ணி அதை போனஸா கொடுத்துருவோம். சிம்பிளா உங்களுக்கு குழப்பம் வேண்டாம்னா அந்த மாதிரி எடுத்து. இப்ப எத்தனை பேர் பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெரியும் ஹவு தே கால்குலேட் இன்ட்ரெஸ்ட். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல சார், இல்ல. பேங்க்ல என்ட்ரி போட்டு பாருங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான், போய் பாருங்க அது. தட் இஸ் வை தட் பிபிஎஃப் வந்து பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் லைக் எனிதிங். ஆனா வருஷத்துக்கு 1.5 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 15 இயர்ஸ். என்ன அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ் 5 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பிபிஎஃப் இஸ் சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எவரிபடி, ஒர்க்கிங் கிளாஸ். இதெல்லாம் அப்கோர்ஸ் நல்லா எடுக்கலங்கிறது வேற. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா தான் சீலிங் வச்சிருக்காங்க கவர்மெண்ட், எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் போகணுன்னு. ஸோ அது பிபிஎஃப்ல அப்படிதான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இங்கே கியூமுலேட்டிவா நம்ம. ஓகே ரைட். ஓகே சார், அங்குராஜ் சார் வெல்கம் சார். நம்ம ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆனோம் சார். நீங்க உங்க கேள்விகளை நான் வரவேற்கிறேன். ஆனா நம்ம தெரியாத போய் கஸ்டமர் போய் அவர் அதுக்கு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறேன். ஏன்னா இப்ப அவர் கரெக்டா அங்குராஜ் சார் சொன்னார் பாருங்க, கட்டுற பிரீமியத்துக்கு கொடுக்குறோம். வந்து அங்க வந்து நீங்க வயசானா நிறைய பிரீமியம் கட்டினாலும் 50 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பிளான் இப்ப இல்ல. அந்த பிளானை பத்தி இப்ப பேச வேண்டாம். தட் ஹஸ் பீன் வித்ட்ரான். ஒய் தே ஹேவ் ரீலான்ச்ங்கிறதுக்கு ரீசன் அவர் சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு எக்ஸல்ல போட்டு காமிச்சேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இது ஏஜ்டு பீப்பிளுக்கு ஒண்ணு பெனிஃபிட். ரெண்டாவது நான் காமிச்சது பாத்தீங்கன்னா எல்லாமே செக்ஷன் 10 பெனிஃபிட்ல வந்துடுறது.
ஆமா. என்ன பிரீமியம்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்டு லைக் தட். நீங்க அதை பார்க்கணும். அஃபோர்டபிள் பிரீமியம் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இப்ப வேற ஜீவன் உற்சவ் அப்படி கிடையாது, ஜீவன் உமங்கல் அப்படி கிடையாது. ரைட்? கிடையாது. லிமிடெட் பிரீமியம் 5 வருஷம் போனீங்கன்னா, நீங்க பெரிய சம்மர்ஷூட் போனீங்கன்னா கிடையாது. ஆமா. 2 விஷயம். நிறைய பிரீமியம் கொடுத்தா 5 லட்சம் எலிஜிபிள் பிரீமியத்துல இருந்து வெளியில போயிடாது. 10% வருதுங்கிறது வேற, அது டாக்ஸா இல்லையாங்கிறது அப்புறம் தான் வாங்குறப்ப தானே தெரியும். As per current income tax laws, it is taxable. Very simple. Even though LIC may or may not deduct TDS, that is different. But it is taxable. But income taxable la dhaan varum. Absolutely. Whereas it is not so here. Am I right? Okay. Right, sir. முடிச்சுக்கலாம். Thank you. Good evening, sir. KSR, sir. சங்கர் சுப்பிரமணியன் from திருநெல்வேலி. வாங்க சார். வெல்கம் வாங்க. எக்ஸலண்ட் கிளாஸ். சார் கேக்குறது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாரு. நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி வராது. ஒரு ரிஸ்க் கவரோட எல்ஐசியில் இப்படி ஒரு அருமையான பிளான் டிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கஸ்டமர் இதுவரைக்கும் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ பண்ணேன் இவ்வளோ பண்ணேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தைக்கு அடைக்கலாம். நம்ம அந்த அப்ஜெக்ஷனை வந்து கேன்சல் பண்ணலாம். அழகா நீங்க யூனிக் செல்லிங் பிளான் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. அதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா பாலிசி கிடைக்கும் சார். ஒரு சின்ன குழந்தைக்கு அவ அப்பா வந்து ஒரு 18 வயசுல பணம் வேணுங்கிறவர் 20 வயசுல பணம் வேணும்னா செகண்ட் இயர் காலேஜோ தேர்ட் இயர் காலேஜுக்கோ அது உதவும், கண்டிப்பா உதவும். அவர் பிரீமியம் வேவர் பெனிஃபிட்டோட இருந்தாருன்னா ஜீவன் லட்சியா மாதிரி தானே. அழகா நல்ல அமிர்த் பாலுக்கு இது கவுண்டர் ப்ராடக்ட். புரிஞ்சா உங்களுக்கு? பிரீமியம் ஜாஸ்திங்கிறாங்க, 7 வருஷத்துல முடிக்கிறோங்கிறது வேற. பொன்மகள் செல்வ மகள் திட்டத்தோட கூட கம்பேர் பண்ணலாம். இதுல வந்து கவரேஜ் இருக்கு, நிறைய இல்னஸ் பெனிஃபிட் இருக்கு, அது வந்து அசிஸ்டட் இன்கம் பெனிஃபிட் இருக்கு, எவ்வளவோ ஸ்கீம் இருக்கு. நம்ம எல்லா ரைடர்ஸையும் அவருக்கு கொடுத்துடணும். எல்லா ரைடர்ஸும் கொடுத்தாச்சுன்னா ஒரு ஃபாதருக்கு நல்ல ஒரு சேவிங்ஸ் பிளானு, குழந்தைங்க ஃபியூச்சருக்கு பண்ணலாம். அதில் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கும் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஆனவாளுக்கு ஒரு 15 வருஷம் கட்டும் போது அவளுக்கு ரிஸ்க் கவரும் இருக்கு, ஏர்னிங்ஸும் இருக்கு. அதனால எல்லா வகையிலையும் இந்த பிளான் வந்து வெல்கம் பிளான். ஆனா முன்னாடி பீமா ஜோதியில 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த 50 ரூபா சேரும்னு ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கு. 5 வருஷம் வரைக்கும் ஒன்றும் சேராது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் சம்மர்சீடுக்கு 50 ரூபா வீதம் சேரும், என்டையர் பீரியடுக்கு சேரும். ஆனா இதுல வந்து வெரி பிகினிங் டில் தி பாலிசி டேம் வரைக்கும் இருக்கு. அதனால எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது வெரி குட் பிளான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் கிளாஸ். ஆமா, எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்தீங்க, கம்பேரிட்டிவும் கொடுத்தீங்க. அதனால தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். எல்லா நண்பர்களுக்கும், அதாவது இந்த இன்க்ளூடிங் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அவர் லீக் குரூப், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் பிளான்ல பெய்டப் பாத்தீங்கன்னா பெய்டப்க்கு வரைக்கும் தான் நமக்கு போனஸ். பட் இதுல பெய்டப்ல விட்டாலும் அந்த அமௌண்ட்டுக்கு கடைசி வரைக்கும் நமக்கு போனஸ் வருது இல்லைங்களா? ஆமா, அதுக்கு வந்து பெய்டப் அது கால்குலேஷன் தனி, அது தனி கிளாஸ் வைக்கணும். ஆக்சுவலா அது உங்களுக்கு எல்லாம் புரியணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம எல்லாம் கொஞ்சம் ஓரளவு எக்ஸல் தெரிஞ்சா நீங்க போட்டு பார்க்கலாம், இல்ல பேப்பர்ல எழுதி கால்குலேட்டர் வச்சு பண்ணலாம். வெரி சிம்பிள் தான், சர்க்குலர்ல இருக்கு. அதை போட்டு பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனலா பெய்டப்புக்கு உண்டானதுக்கும் கொடுக்குறாங்க. ரைட், முடிச்சுக்கலாமா? ஆமாங்க சார். கொஸ்டின் ஆன்சர் யாரும் வரல, ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி வரை போயிடலாமாங்க சார்? ஓகே. நம்ம ELT மெம்பர்ஸ் யாரும் பேசுறீங்களா? சிவகுமார் சார், முருகையன் சொல்லியிருக்காரு போல இல்ல? முருகையன் சார் தான் சார். நன்றி வரை சார் இருக்காரா? சிவகுமார் இருக்காரா சார்? இந்த பார்க்கணும். அப்பவே கோவஸ் கொடுத்தேனே. இருக்காருங்க சார், சிவகுமார் சார் இருக்காரு. ஓகே, முருகையன் சார் வாங்க. வணக்கம். அதாவது இப்ப நம்ம லீக் குரூப்ல வந்து லேர்னிங் டைம் முடிச்சுட்டு இப்ப லீவிங் டைமுக்கு வந்துட்டோம். முக்கியமா எல்லாம் ஆரம்பிக்கிறேன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு LIC, ஒன்னு லீக் குரூப். அதாவது லைட்னிங் அதர்ஸ் லைட்ஸ். இந்த இது பாத்தீங்கன்னா 2 பேர் பொருந்தும். LICலயும் வழக்கு இருக்கு, லீலையும் நம்மளுக்கு லேர்னிங்ல வழக்கு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை நம்ம கோல்டன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம், டேக் ஹோம், ரைட்டுங்களா? So I want to thank you to Lee Group and adula ulla agents friends, lovable agents friends and officials, staffs etc. முக்கியமான விஷயம், இப்ப ஷேர் மார்க்கெட் நிஃப்டி அப் அண்ட் டவுன்ஸ் ஏறுற மாதிரி நம்ம 150ல போய் பிலோ 100 வந்துட்டோம். ஸோ TTEன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, டில் த எண்ட். நம்ம கடைசி வரைக்கும் இந்த செஷனை
Q&A கடைசி வரைக்கும் இருக்கும் போது தான் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நிறைய பேர் கேள்வி கேட்டவங்க நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ ஐ மீன் இன்ட்ராக்ஷன் பண்ணவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு தெரியாம விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அட் த சேம் டைம் லேர்ன் டு ஷேப் த ஃபியூச்சர். ஸோ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம டீம் ஐ மீன் லீட் டீம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார் இருக்கலாம், பில்லர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மள வந்து கொண்டு போறாங்க, நீ வாடா மேலவான்னு கொண்டு போறாங்க. அதை நம்ம கிளைம் பண்ணி போயிட்டோம். சரி, எல்லாம் ஆரம்பிச்சேன், எல்லே முடிக்கிறேன். ட்ரிபிள் எல்னு சொல்லுவாங்க, அதாவது லைஃப் லாங் லேர்னர்ஸ். நாம லைஃப் லாங் லேர்னர்ஸா இருந்தாதான் நாம கத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும் மார்க்கெட்ல. சரிங்களா? இந்த லீயை பொறுத்த வரைக்கும் நான் குட்னு சொல்றதோட கிரேட்னு சொல்லுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ. லேர்ன் டு லிவ், லிவ் டு லேர்ன், அவ்வளோதான். வெரி சிம்பிள். லேர்ன் டு லிவ், படிக்கிறதுக்கு வேண்டிய வாழு, என்ன வாழறதுக்கு வேண்டிய படி, அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. லேர்ன் டு லிவ், லிவ் டு லேர்ன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோவில் போட்டுடுறேன், பாருங்க. இந்த பிளானில் என்ன இருக்குது, பழைய பிளானே நிறைய இருக்குன்னு தெரியலையே. நான் கேள்வி கேட்குறப்ப இன்னொரு கரெக்டாக ஆன்சர் பண்ணலை. அதனால் இந்த பிளானை அதனால தான் எல்ஐசி வந்து இந்த பிளானை வேற விதத்தில் கொண்டு வந்திருக்கு. நம்ம வந்து இது வந்து எல்லா செக்மெண்ட்டும் கொடுக்கலாம். சம் அஷ்யூர்ட் கம்மி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மினிமம் சம் அஷ்யூர்ட் கம்மி, நிறைய செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணலாம். நான் மெடிக்கல் ஜென்ரலில் நிறைய ஸ்கோப் இருக்குது. நிறைய பாலிசி விற்றா நிறைய கமிஷன், கிளப் மெம்பர், MDRT, வாட் எவர் இட் இஸ் அப் டு யூ which plan you are going to sell. Any plan you can sell. This plan also can be sold. Okay, all the very best to you. Let us see next Sunday. Okay, all the very best. முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ சார். Thank you all.